எழுவோமே. பல வழிகள் வந்தால் என்ன, பல தடைகள் வந்தால் என்ன. மக்களே மகாஜனங்களே, ஆடியோ கிளியரா இருக்கு, வீடியோ ரெடியா இருக்கீங்க. நீங்க சம்பவத்துக்கு தயார் என்றால் ஆர் என்று கமெண்ட் செய்யவும். கமான் bring it on. யாரெல்லாம் செகண்ட் டே சேலஞ்ச கண்டினியூ பண்ணீங்க 2 என்று கமெண்ட் செய்யவும். ரெண்டாவது நாள் வீடியோ போட்டேன். செகண்ட் டே லோடன் அடிச்சாச்சு. தெளிவா இருக்குல்ல? கேம், இந்த கேம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கேம், மோட்டிவேஷன் கேம் கிடையாது. ஓகே, அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். மக்களே வெல்கம் டு வணக்கம் மக்களே, 0 ரூபி மார்க்கெட்டிங் 68வது பேட்ச். ஓகே, 300 பேர் இருக்கீங்க. ஆசம், செம எனர்ஜி, செம வைப்ஸ் கொடுக்குறீங்க, தரமா இருக்கு. 68 கமெண்ட் பண்ண முடியுமா? நம்ம எங்கேயாச்சும் இடத்துல மீட் பண்ணும்போது நான் என்ன கேட்பேன்னா, நீங்க யாரும் எனக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு என்ன தெரியும்ல. ஸோ நீங்க 0 ரூபி மார்க்கெட்டிங் படிச்சு முடிச்சுக்க அனுப்பிங்க. கேட்பேன் எத்தனாவது பேட்ச் அப்படின்னு கேட்பேன். அப்ப நீங்க சொல்லுன்னா 68 அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட், இன்னைக்கு வந்து க்ரோ ஸ்டேஜ் பார்க்க போறோம். டே 1 வந்து கெட் ஸ்டேஜ்ல கான்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணி மக்களை உள்ள கொண்டு வந்து பார்த்தோம். நேத்து லேண்டிங் பேஜ் ஃபனல்ஸ் பார்த்தோம், தரமா இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம், எப்படி பண்ணணுங்கிற அந்த ஐடியா எடுத்துட்டோம். உங்களுக்குன்னு ஒரு ஃபனல் பில்ட் பண்ணணும். எல்லாத்துலயும் ஃபனல்ஸ் தெளிவா இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சுதா? W F is greater than W ன்னு போடும். ஃபனல்ஸ் இஸ் கிரேட்டர் than வாட்ஸ்அப் பிசினஸ். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். அவனை போட்டுருக்கு பாருங்க, F is greater than W. உங்க மண்டக்குள்ள இருக்கணும். உங்க எல்லா பிசினஸ்க்கும் ஃபனல்ஸ் வேணும், பீரியட். ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். 0 ரூபி மார்க்கெட்டிங் இஸ் a வே ஆஃப் லைஃப். சக்தி 3 நாள் கோர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம இன்னையோட விட்டுட்டு போறது கிடையாது. இந்த ப்ராசஸ், இந்த ஜேர்னி இன்னையோட விட்டுட்டு போறது கிடையாது. இட்ஸ் a continuous process. You are going to persistently follow this as a lifestyle. ஓகே, அது நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஏதோ ஒரு நாளை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அந்த நாள் நம்ம கண்டென்ட் போட்டுட்டே இருக்கலாமா? டெஸ்டிமோனியல் மார்க்கெட்டிங் பண்ணலாமா? எவ்ரி டியூஸ்டே நீங்க என்ன போட போறீங்கன்னா டெஸ்டிமோனி போட போறீங்க. டி ஃபார் டெஸ்டிமோனி. டெஸ்டிமோனியல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா டீனு கவுண்ட் பண்ணுங்க. டி டியூஸ்டேவோ, தேர்ஸ்டேவோ, ஃப்ரைடேவோ வாரம் ஒன்று முடிவு பண்ணியாச்சு. அந்த வாரத்தில் ஒரு டெஸ்டிமோனி போயே ஆகணும். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். இந்த கோர்ஸுக்கு எனக்கு இன்னொரு பேர் வச்சிருந்தேன்னா அந்த பேர் என்ன வச்சிருக்கணும்? வேல்யூ அடிஷன் வச்சிருப்பேன். 0 ரூபி மார்க்கெட்டிங் தாண்டி வேல்யூ அடிஷன் வச்சிருப்பேன். த கோல் இஸ் டு ஆட் வேல்யூ. மக்களே, நம்ம ஏன்டா இவங்களுக்கு இவ்வளோ வேல்யூ ஆட் பண்றான்னு யோசிக்கணும். எதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு யோசிக்கணும். உங்க கஸ்டமரை சொல்றேன், ஏன் இவ்வளோ வேல்யூ ஆட் பண்றாங்க? சரி, இது காஸ்ட் தானே, இந்த காஸ்ட்டை மீற ஒன்று போயிட்டு இருக்கே, அந்த ப்ராசஸ் சொல்ல வரணும். எஸ், ஸோ அது நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to stop push marketing and we are going to start content marketing. இன்ஃபர்மேஷன் அள்ளி கொடுக்க போறோம். we are going to educate the market. மார்க்கெட்டவே எஜுகேட் பண்ண போறோம். ஓகே, புதுசா கொண்டு வர போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேலஞ்ச் பண்றவங்க மொக்கையா வீடியோ போட்டுன்னு காண்டாயிருவேன். உங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, டே 1 இதை போடுங்க, டே 2 இதை போடுங்க, ஒரு 7 நாளைக்கு 7 காப்பி கொடுத்துருக்கோம். யூ ஹேவ் டு ஃபாலோ தட் ஃபார்மேட். ஓகேவா? கான்டென்ட் மார்க்கெட்டிங். அடுத்தது ஆர்டிகல் மார்க்கெட்டிங். மக்களே, ஒரு 100 நாள் நீங்க போட உங்களுக்கு என்ன ஆகுனா, ஆர்டிகல் மார்க்கெட்டிங் ஃபார்ம் ஆகும். யூ ஹேவ் டு பில்ட் அ ஸ்ட்ராங் சோஷியல் ப்ரூஃப். அமேசான், அஜியோ, மிந்த்ரா மாதிரி இல்லாம வேற ஏதாவது மொக்க சைட்ல பொருள் வாங்குவீங்களா? உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குமா? நோனு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்குமா?
இப்போ நம்மளோட ப்ராடக்ட் இருக்குல்ல, நம்மளோட கோர்ஸோட ப்ராசஸ் இருக்குல்ல, நான் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கான பொருள விக்கிறேன். எக்ஸாக்ட்டா உங்க ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான பொருள விக்கிறேன். ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங். என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் சோசியல் ப்ரூஃப் இருக்கு. என்கிட்ட Instagram ஃபாலோயிங் இருக்கு. நான் இவ்ளோ கேம்பெயின்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இவ்ளோ மார்க்கெட்டிங் புக்ஸ் போட்டிருக்கேன். 4 புக் போட்டிருக்கேன். நெறைய பேர் 20 லேக்ஸ், 50 லேக்ஸ், 10 லேக்ஸ்ன்னு ரெவென்யூ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சோசியல் ப்ரூஃப். இதெல்லாம் வச்சுக்கிட்டுமே, இதெல்லாம் இருந்துமே, என் ஆட எத்தன நாள் கழிச்சு நீங்க புக் பண்ணீங்க? என் ஆட எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தீங்க? ரெண்டு மாசம், 3 நாள், 4 வாரம், 6 மாசம், 1 வருஷம். புரிஞ்சா? நீங்க உடனே புக் பண்ணல. யூ நீட் ஸ்ட்ராங் சோசியல் ப்ரூஃப். அப்போ உங்களுக்கு யூ ஹேவ் டு பில்ட் அ சோசியல் ப்ரூஃப். பீப்பிள் ஷுட் ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் யூ. உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சோசியல் ப்ரூஃப் பில்ட் பண்ணணும். சோசியல் ப்ரூஃப் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு மூவ் ஃப்ரம் கான்டென்ட் மார்க்கெட்டிங் டு ஆர்டிகல் மார்க்கெட்டிங். ஆர்டிகல் மார்க்கெட்டிங் என்ன? டெட்எக்ஸ்ல போய் பேசுறது, ஜோஷ் டாக்ஸ்ல போய் பேசுறது, வேற ஏதாவது ஒரு 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 நல்ல பாட்காஸ்ட் ஹோஸ்ட் கிட்ட நீங்க பாட்காஸ்ட் பண்றது. இதெல்லாம் என்னன்னா உங்களோட உங்களோட வெப்சைட் கீழே உங்களோட போட்டோ கீழே இந்த லோகோ போட்டா கன்வர்ஷனோட ஃபேக்டர் ஜாஸ்தியாகும். உங்க நோட் எழுதிக்கோங்க, ஸ்ட்ராங் சோஷியல் ப்ரூஃப். உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரூஃப் இருக்கணும். அப்பதான் சேல்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, பண்ணுவீங்களா? வேல்யூ எடிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா VA கமெண்ட் பண்ணுங்க. நோ மேட்டர் வாட் த கோல் இஸ் டு ஆட் வேல்யூ. மக்களே, நீங்க வேல்யூ ஆட் பண்ண பணம் வந்துடும். பணம் இஸ் அ பை ப்ராடக்ட். மனசார வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைங்க, business will happen. Business will happen, definitely happen. நான் இன்னைக்கு கூட நிக்கல. I am going to consistently follow, I am going to consistently implement zero rupee marketing சொன்னா ஐன்னு கவுண்ட் பண்ணுங்க மக்களே. I am going to implement zero rupee marketing. I am going to implement zero rupee marketing. அடுத்த 100 நாள், அடுத்த சில நாட்கள் நான் பண்ண போறதே இதான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, இங்க நிறைய பேர் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ வந்து ஐ வாண்ட் யுவர் கன்சல்டிங், நீங்க உள்ள வாங்க, எனக்கு பண்ணி தர முடியுமா, உங்ககிட்ட ஒரு 1-to-1 வேணும், இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, செஷன் அட்டன் பண்ணுங்க. யூ ஷுட் லேர்ன் ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு ஆண்டர்பிரனரா நம்மளுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 29ஆம் தேதி ஆயிடுச்சு, 1ஆம் தேதி மாசம் பிகின் ஆக போகுது. மண்டே காலையில போய் உட்கார்ந்தோன்னே, 30ஆம் தேதி நாளைக்கு காலையில போய் உட்கார்ந்தோன்னே உங்களுக்கு 10 வேலை இருக்கும். ஓகே, 10 வேலை இருக்கும். இந்த 10 வேலையில நீங்க என்னத்த பண்ணுவீங்கன்னா, எதை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்கன்னா, எது உங்களுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம அதை மாத்த போறோம் இனியில இருந்து. மக்களே, பிசினஸ்ல 3 ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு பிரிங்கிங் இன் பிசினஸ். பிரிங்கிங் இன் பிசினஸ் 1. 2வது ஆபரேஷன், டெலிவரிங் த ப்ராடக்ட். நம்ம அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, இதை டெலிவரி பண்றோம்ல, ஆபரேஷன், அது 2. 3வது போஸ்ட் டெலிவரி, பிரிங்கிங் இன் செகண்ட் ஆர்டர். இந்த 1, 2, 3ல நீ எங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். உங்களோட டைம் எங்க ரொம்ப ஜாஸ்தியா செலவாகுதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஒண்ணுன்னு போட்டீங்கன்னா இந்நேரம் நீங்க ஒரு 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 10 லட்சம் ரெவன்யூ பண்ணணும். புரியுதா? ஓகே, சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஒரு ஒரு டென்டிஸ்டா இருக்கீங்க. ஓகே, டென்டிஸ்ட் இஸ் a செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஜாப். ஓகே, டென்டிஸ்டோட கோர் வேலை என்ன? அந்த பல்ல புடுங்குறது, அந்த பல்லுக்கான வேலையை பண்றது. கஸ்டமர் உள்ள வராங்க, ஒரு மார்க்கிங் நடக்குது, கஸ்டமர் உள்ள வராங்க, உள்ள வந்தோடனே அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது இல்ல, அந்த ட்ரீட்மெண்ட்க்கு 1000 வச்சுக்கோங்களேன். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர் பண்ணாம ஒரு ஜூனியர் டாக்டர் பண்ண வைக்கணும். அந்த 1000 ரூபாயில 700 ரூபாய் அந்த ஜூனியர் டாக்டர் கொடுத்து 300 ரூபாய் எடுத்துக்கணும். யூ ஷுட் நாட் டூ த கோர் ப்ராடக்ட், கோர் வேலை. நான் சொல்றது புரியுதா? நான் இறங்கி அந்த ஆபரேஷன் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸோட கோர் ப்ராடக்ட் இருக்குல்ல, சாரி பிசினஸ் பண்றீங்கன்னா சாரியை மடிச்சு கிடிச்சு கொடுத்து டெலிவரி பண்றது நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்றீங்க, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த கோர் ப்ராடக்ட் நீங்க பண்ணக்கூடாது. யூ ஷுட் நோ, பட் நீங்க பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் பீப்புள். யுவர் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர், உங்களோட ஜேர்னில ரொம்ப முக்கியமான வேலைன்னா டு பிரிங்கிங் இன் ரெவன்யூ 1. ஏன் உங்களால 1ல ஃபோக்கஸ் பண்ண முடியல? நீங்க எல்லாம் 2ல ஃபோக்கஸ் பண்றீங்க, ஆபரேஷன். ஓகே, நாளைக்கு நீங்க 10 வேலை எழுத போறீங்க மக்களே.
10 வேலை எழுத போறீங்க. அந்த 10 வேலைக்கு டாட் வைக்க போறீங்க. ஓகே, நாளைக்கு என்னெல்லாம் வேலைகள் எழுத போறீங்க, அதுல எந்த வேலை ரெவன்யூ பண்ணுமோ அந்த வேலையை மட்டும் தான் நீங்க பண்ணணும். அந்த ரெவன்யூ பண்ற வேலைக்கு ப்ளூ டாட் வைக்க போறோம். பண்ணலாமா? இனிமேல் ஃப்ரம் நவ் ஆன், நாளையில இருந்து 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நான் என்ன வேலை பண்ணுவேன்னா, எந்த வேலை பணம் பண்ணுதோ அந்த வேலை மட்டும் தான் பண்ணுவேன். We are let me introduce money making time. செய்க பொருள் டைம். செய்க பொருள் டைம் என்ன? செய்க பொருள் டைம். செய்க பொருள் டைம் என்ன? 10 to 12. இனிமேல் எல்லா வாரமும் எல்லா நாளும் அந்த போன் எடுத்து நீங்க அடிக்க போறீங்க. போஸ்டர் பண்ண மாட்டீங்க, வீடியோ பண்ண மாட்டீங்க, வீட்டு வேலை பண்ண மாட்டீங்க, ஓகே, டிராவல் பண்ண மாட்டீங்க. The goal is to make fucking money. என்ன பண்ணுன்னு சொல்றேன். உங்ககிட்ட லீடே கிடையாது. மொத்தமாவே 30 பேர் 40 பேர் தான் வச்சிருக்கீங்க. டே 1 மண்டே காலையில 10 to 12 அந்த 30 பேர்கிட்ட பேசுவீங்க. டே 2 கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க தேடுவீங்க எப்படி இந்த ஆர்டர் கொண்டு வருதுன்னு, எப்படி அந்த கஸ்டமர்கிட்ட பேசுறங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போயிருவீங்க. பண்ணலாமா? 10-12 கமெண்ட் பண்ணுங்க மக்களே. 10 to 12 இனிமேல் பணம் பண்ண போறோம். 0 ரூபி மார்க்கெட்ல இருக்க அத்தனை பேர் கம்யூனிட்டியே பணம் பண்ண போறோம். What if it's a new business? You are going to make money. There's something called as warm outreach. மணி மேக்கிங் டைம். செய்க பொருள் பண்ணலாமா? ப்ளூ டாட். ஓகே, entrepreneur is equal to revenue machine. எழுதிக்கோங்க நோட்ல. entrepreneur is equal to revenue machine. இந்த entrepreneurக்கு நிறைய முகங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகே, அதுல இப்போ ப்ரையாரிட்டி முகம் என்னன்னா ஆபரேஷன் முகம். அந்த ஆபரேஷன் முகத்துல எதுக்கு தெரியணும்னா, இந்த இந்த ரிமோட்டை தூக்கி இங்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு? சார் நான் இந்த வேலை பண்ணேன். ஓகே, அந்த வேலைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோக்கு 8 மணி நேரம் வீடியோ தேவையா? 8 மணி நேரம் எடிட் பண்ற வீடியோ தேவையா? நோ. ஸோ உங்களுக்கு தெரியணும் இதுக்கு 8 மணி நேரம் தேவையில்லை, 1.5 மணி நேரமே போதும். 8 மணி நேரமா பண்ணாதீங்க. இதான் டைம். ஆட் பண்ணணும், இதான் டைம். இந்த ப்ராடக்ட் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க வைக்கணும், இதான் டைம். புரியுதா? ஃபர்ஸ்ட் முகம். செகண்ட் முகம் ரெவன்யூ முகம். ரெவன்யூ முகமும் தாண்டி நம்ம வெளில வர போறோம். இங்க அத்தனை பேர் சோலோ ப்ரனர்ஸ். ஆனா நான் சொல்றேன், இது ஃபியூச்சர். அடுத்த 3 வருஷம் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க. 3 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நான் இப்பவே சொல்ல போறேன். உங்களோட வேலை ஆஸ் an entrepreneur is to mentor your team. நீங்க லீடர். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்க டீமை தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க ட்ரெயின் பண்ண போறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. பண்ணலாமா? ப்ளூ டாட் கமெண்ட் பண்ண மக்களே. பிடி ப்ளூ டாட். நேத்து நம்ம பேசணும்ல, யாருக்காச்சும் ரியலைசேஷன் நடந்துச்சா? நம்ம செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய குத்துனேன். நேத்து நிறைய குத்துனேன். நீங்க எவ்வளவு பணம் பண்றீங்க? இந்த 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 பணம் பண்றதுக்கு நீங்க வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு டீச்சரா போலாம் அப்படின்னு சொன்னப்போ திரும்பி நின்று யோசிச்சு பாத்தீங்களா? யாராச்சும் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்களா? ரிஃப்ளெக்ஷன். நான் என்ன பண்றேன் 6 மாசமா ரெவன்யூ பாயிண்ட்ல நான் சொன்னேன்ல, 6 மாசமா ரெவன்யூ பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொன்னதை யாரா யோசிச்சீங்களா? யாருக்கா விழுந்துச்சா அந்த அடி? ஓகே, டேக் அ பிரேக். லெட்ஸ் டேக் அ பிரேக். இந்த இடத்துல நம்ம பிரேக் எடுத்து அடிச்சு விளையாட போறோம், கத்துக்கிட்டு பண்ண போறோம். லக்ஷ்மி, தேங்க்யூ ஃபார் பீயிங் வல்னரபிள். ஓகே, நம்ம வந்து நம்ம மண்டபத்தில் நிறைய ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க உட்கார்ந்து செஷன் பண்ற அத்தனை பேர் இஸ் கோயிங் டு சக்சீட். வேற வழியே கிடையாது. நீ டெய்லி படிச்சீங்கன்னா சக்சீட் ஆகிதான் ஆவீங்க. வேற வழியே கிடையாது. நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தப்பா இருக்கும். ஐடியா மேபி நான் ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நான் இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட்டிட்டு வர போறேன். நேற்று க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப மைனஸ் இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. யோசிக்காது. ஓகே, நான் தான் க்ளோஸ் பண்ண சொன்னேன்னு சொல்லிருக்கேன். பரவாயில்ல, லெட் மீ பி த பேட் காப். ஓகே, சக்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நான் இன்னும் 1 மாசம் ட்ரை பண்ணிட்டா, ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணிட்டா, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க. டு யூ வாண்ட் டு ட்ரை? கேன் வி ட்ரை? நான் இன்னைக்கு சொல்ற விஷயத்த அடுத்த 3 மாசம் நீங்க ட்ரை பண்ற ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெக்ரூட் பண்ண போறோம். உங்ககிட்ட சம்பளமே இல்லை, எப்படி ரெக்ரூட் பண்ண போறேன்னு நான் சொல்ல போறேன். உங்களுக்கே சம்பளம் இல்லை, எப்படி ரெக்ரூட் பண்ண போறேன்னு சொல்ல போறேன். we are going to recruit interns. இன்டர்ன்ஸ் என்னன்னா மணி மேக்கிங் மிஷின். ஆண்டர்பிரனர் இஸ் ஈக்குவல் டு மணி மேக்கிங் மிஷின். இன்டர்னா யாருன்னா காலேஜ்ல படிக்கிற பையனோ பொண்ணு. இன்டர்ன்ஸ் காலேஜ்ல படிக்கிற பையனோ பொண்ணு இன்டர்ன்ஸ். அவங்கள இந்த வேலைக்கு நான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுவீங்க. ஓகே, there is a website called Internshalla. இந்த வெப்சைட் எடுத்துக்கோ. Internshalla. இந்த வெப்சைட்ல என்ன பண்ண போறீங்கன்னா ப்ராசஸ் பண்ண போறோம். எனக்கு வந்து வீடியோ எடிட்டர் வேணும், எனக்கு வந்து அது வேணும், இது வேணும் போட போறீங்க. உள்ள வர போறாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜ் போய் பேச போறீங்க. இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு இன்டர்ன்ஸ் வேணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் மினிமம் ஒரு 2000 ரூபாய் 3000 கொடுக்க போறீங்க. பார்ட் டைமா வேலை கொண்டு வர போறீங்க. பார்ட் டைமா ஒரு அக்காவை வேலைக்கு எடுக்கலாமா? நம்ம வீட்டில் ஒரு மெய்டக்கா இருக்காங்களே, அந்த மெய்டக்காக்கு வந்து நீங்க வந்து ஒரு மெய்டக்காக்கு வந்து நீங்க வந்து ஒரு 2000 3000 கொடுத்துருக்கீங்க. 10 to 3 மணி வரைக்கும் வரணும் அந்த அக்கா. அவங்கள நம்ம ரெக்ரூட் பண்ணலாமா? அக்கா நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன்க்கா மொத்தமா, பண்ணலாமா? பார்ட் டைமா ஒருத்தங்களை ரெக்ரூட் பண்ணி நீங்க எந்தெந்த வேலையை ருட்டீனா பண்றீங்களோ அந்த வேலைக்கு போடலாமா? இது பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் கவுண்ட் பண்ணுங்க. ஆர் ஃபார் ரெக்ரூட். புரியுதா? ஆர் ஃபார் ரெக்ரூட். நான் கொஞ்சம் இப்போ இந்த அடுத்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நான் உங்க மண்டையை உழப்புன்னு உழப்ப போறேன். ஓகே, ஈஸ்வரும் பென்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஈஸ்வர அருணாச்சலமும் பென்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈஸ்வர் அருணாச்சலம் கணேஷ் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களால உங்களுக்கு வந்து நீங்க இதை யோசிக்க மாட்டீங்க. இது வந்து மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை உடைக்கிறது. என்னது மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டை உடைக்கிறது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க 2-3 விஷயத்த பண்ண போறோம். இங்க யாருக்கெல்லாம் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வேணும், பிடி வேணும், பிடின்னு கவுண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் வேணும், எஸ்எம்னு கவுண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வீடியோ எடிட்டர் வேணும், விஇன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேற வேற பிசினஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்ண போறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்ண போறாங்க. புரியுதா? 3 பேர் சேர்ந்து ஒருத்தர். செமையான ஐடியாவா? 15000 சம்பளம், 3 பேர் போயின்னா 5000 ரூபாய். சக்தி எனக்கு 5000 இப்போ எங்கிட்ட நானே காசு பண்ணல, நானே 10000 தான் பண்றேன். அதுல சம்டைம்ஸ் பண்ண கூட மாட்டேங்கிறேன். பட் நான் 5000 இப்போ எக்ஸ்ட்ரா போடுறேன்னா என்ன ஆகும்? 5000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். யூ டோன்ட் ஹேவ் டைம். பண்ணலாமா? யூ திங்க் திஸ் இஸ் ஐடியா? இது ஒரு ஐடியா நான் ஐனி கவுண்ட் பண்ணுங்க. வாவ், சூப்பரா இருக்கு. நான் ரெக்ரூட் பண்றேன். த கோல் இஸ் டு பில்ட் அ டீம். மக்களே, நீங்க தனியா ஓட முடியாது. நீங்க தனியா ஓடினீங்கன்னா பணம் பண்ண முடியாது. ஒரு மேன் பவர் அவங்களுக்கு போடுற சம்பளத்துல இருந்து நம்ம 3x 5x ரெவன்யூ எடுக்கணும். நீங்க ஒருத்தர் 10000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா 50000 அவங்க மூலியமா பண்ணணும். பண்ணலாமா? நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் போட்டிருக்கேன் 10000 ரூபாய்க்கு. இவங்க மூலியமா எப்படி 50000 எடுக்கிறது? நான் ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்கேன் 25000 ரூபாய். இவங்க வந்து நான் எவ்வளவு பணம் பண்றது? தெளிவா இருக்கா? பிளான் தெளிவா இருக்கா? ப்ளூ பிரிண்ட் தெளிவா இருக்கா? மக்களே, பில்டிங் a team is equal to your core entrepreneur core. வருவான் போவான், அந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க? காலையில் எந்திரிச்சு வேலை செய்யலாம் நினைப்போம். காலையில் எந்திரிச்சிருவோம், 5 மணிக்கு எந்திரிச்சுவோம், படிப்போம். படிச்சுட்டு அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு பிள்ளைய பசங்களை கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். இந்த வேலை பண்ணலான்னு போகும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க.
மாமியாருக்கு காசு வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பண்ணலாம்னு சொல்லி பண்றோம். சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது டிவி பார்ப்போம். அந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளவுதான். லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் அசதியா இருக்கும். ஒரு ஒரு பவர்னு ஒரு ஒரு 15 மினிட்ஸ் பவர் நேப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நேப்பை பவர் எடுத்துருவீங்க. ஒரு 3 மணி நேரம் எடுத்துருவீங்க. சாயந்தரம் எழுந்திரிச்சு பார்த்தா நாள் முடிஞ்சிச்சு. திருப்பி பசங்க ஸ்கூலுக்கு அமிச்சு டியூஷனுக்கு அமிச்சு. கேன் யூ ரிலேட் மக்களே? கேன் யூ ரிலேட்? நான் சொல்றது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, ஐ வாண்ட் யுவர் அன்டிவைடட் அட்டென்ஷன் ஃபார் 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும். ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு 10 மணில இருந்து 3 வரைக்கும் ஐ வாண்ட் அன்டிவைடட் அட்டென்ஷன். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஒர்க் இன் சம் ஆஃபீஸ். எங்கேயும் வெளில வந்துருக்கு. சும்மா கேட்கறேன். இந்த கம்யூனிட்டியில எத்தனை பேர் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஇ ஹைஃபன் என்கிட்ட எக்ஸ்ட்ராவா 3 சீட் இருக்கு சக்தின்னு சொல்ல போறீங்க. சிபிஇ ஹைஃபன் எக்ஸ்ட்ராவா 2 சீட் இருக்குன்னு சொல்ல போறீங்க. சொல்லாமா? எந்த ஊரு எவ்வளவு சீட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க? திருப்பூர்ல 3 சீட் இருக்கு, கோயம்புத்தூர்ல 9 சீட் இருக்கு, சென்னையில 10 சீட் இருக்கு, 10 சீட் இருக்கு, சிபில 5, சேலம்ல 3. புரிஞ்சா மக்களே? இனிமேல் என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த வர வாரத்துல இந்த 2-3 நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புதன்கிழமைக்குள்ளார நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போறீங்க. ஆஃபீஸ் வச்சிருக்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போறீங்க. ஆச்சி எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்றேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைட்டா போகுது, கடுப்பா போகுது, எனக்கு ஒரு சீட் மட்டும் கிடைக்குமா, ஐ வில் பே த ரெண்ட்னு சொல்ல போறீங்க. ஓகே, நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்ல போய் ஒரு சீட் மட்டும் 2 இடத்துக்கு உட்கார போறீங்க. யூ நாட் ஹேவ் டு கெட் யூ நாட் ஹேவ் டு பே அட்வான்ஸ், யூ நாட் ஹேவ் டு டூ த இன்டீரியர்ஸ், எதுவுமே இல்லை. மாசம் ஒரு சீட்டுக்கு 5000 கொடுக்குறீங்க, 3000 கொடுக்குறீங்க, வாட் எவர் இட் இஸ். அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட ரெண்டே 15,000 தான் இருக்கும், 25,000 தான் இருக்கும். நீங்க 5000 பேலன்ஸ் பண்றது அவங்களுக்கும் வின், உங்களுக்கு வின். நான் சொல்றது புரியுதா? ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணலாமா? ஆஃபீஸ் ஸ்பேஸ் மூவ் பண்ணி அங்கேருந்து ஒர்க் பண்ணலாமா? ஓன் கவுண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஃபைண்ட் திஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே மக்களே, கோ ஃப்ளோட்டஸ் இப்படிங்கிற ஒரு ஒரு கம்பெனி இங்க இருக்கு, சென்னையில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போரூர் அப்படின்னு போடுறேன். Go Flotus, they are partnering with us and they are offering office space for 3 days. ஓகே, இதெல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ். இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல நீங்க எங்க வேணா சூஸ் பண்ணி ஒரு 3 நாள் உட்கார்ந்து வேலை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இது சிறப்பு நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் திஸ் இஸ் சிறப்பு? உங்களை ஆஃபீஸ்ல உட்கார வச்சு அழகுபடுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. if you think this is awesome, GF னு கமெண்ட் பண்ணுங்க. GF, Go Floaters. ஓகே, போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அங்க ப்ரொடக்டிவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா திருப்பி வாங்க, ஆஃபீஸ்க்கு வந்துருக்கு. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. பண்ணலாமா? டூல்ஸ் யாருக்கெல்லாம் கேன்வா வேணும், யாருக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் வீடியோ வேணும், யாருக்கெல்லாம் மைண்ட் மேப் வேணும், யாருக்கெல்லாம் பிஎல்ஆர் வேணும், யாருக்கெல்லாம் ஜூம் வேணும், இது எது வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. கேன்வானா சீன் சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் வேணும்னா ஈனு, மைண்ட் மேப் வேணும்னா எம், பிஎல்ஆர்னா பி, ஜூம் வேணும்னா ஜெட். ஓகே மக்களே, ஐ எம் நாட் செல்லிங் எனி டூல்ஸ். எந்த டூல்ஸுமே நான் விற்கல. நேற்று நீங்க வாங்கினது கேன்வா கேப்கட் கோர்ஸ். அண்ட் இந்த குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ரீச் பண்ணிருப்பாங்க, கேன்வா கோர்ஸ் 250 ரூபான்னு. தயவு செஞ்சு வாங்காதீங்க, டேட்டா போயிடும், திருடிடுவாங்க உங்க டேட்டாவை. பை ஃப்ரம் த ரிசோர்ஸ், பை ஃப்ரம் த சோர்ஸ். கேன்வா 4000 ரூபாவோ 4500 ரூபாவோ கேன்வா இருக்கே வாங்க, வேற யார்ட்டையும் வாங்காதீங்க. தெளிவா இருக்கா? டூல்ஸ் எப்படி வாங்க போறோம்? படையப்பா, பிரைட்டோ, தீனதயாளன், சக்திவேலு, சுந்தரராஜன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 3 பேர் சேர்ந்து ஜூம் யூஸ் பண்ணலாமா மக்களே? நேற்று நான் ரெவன்யூ பண்றது எவ்வளோன்னு காமிச்சேன்ல, எவ்வளோ காமிச்சேன்? ஆன் ஆவரேஜ் ஹவு மச் ரெவன்யூ டு ஐ மேக்?
நேற்று 4 lakhs. Before session, I make, before 9 o'clock, I make 15 to 20 lakhs. Okay. 15 lakhs. Okay. இந்த ஜூம் என்னால் யூஸ் பண்ண முடியும்ல. நான் என்ன பண்றேன்னா இந்த ஜூமை 3 பேர் யூஸ் பண்றோம். என் செஷன் எப்பயுமே காலைல தான். இந்த செஷன் என்னோட காலில் இருக்கும். இன்னொரு ட்ரைனர் வந்து சாயந்தரம் யூஸ் பண்றாங்க. நாங்கள் 3 பேரும் ஜூம் வெபினார் ஷேர் பண்ணிக்கணும். என்கிட்ட பணம் இருந்தாலும் நான் கஞ்சமா இருக்க போறோம். எனக்கு ஃபுல்லா வேணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும் டூல்ஸை. ஓகே. என்கிட்ட காசு இல்லை இந்த டூல் வாங்குறதுக்கு ட்ரை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. நேற்று நீங்க கோர்ஸ் வாங்கினீங்கல்ல, கேப்கட் கேன்வா கோர்ஸ் வாங்கினீங்களா, நீங்க வாங்கணுன்னே இந்த மொத்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டட். நீங்க பே பண்ண உடனே உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ், லாகின் ஐடி, பாஸ்வேர்டோட உங்களுக்கு இமெயில் வந்துருக்கும். எப்படி இல்லைன்னா நான் மேனுவலா ஒரு ஆளை போட்டு அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் மேனுவலா அடிச்சுட்டு இருக்கணும். அது பதிலாக ஒரு டூலை போட்டேன், ஒரு ஆட்டோமேஷன் டூலை போட்டேன். டூல்ஸை கஞ்சப்படம் வாங்குவோமா? டூல்ஸ் வாங்குவோம் அப்படின்னா டீனு கவுண்ட் பண்ணுங்க. I'm going to buy all the tools that are necessary. ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா எப்படி கம்மியாக வாங்கன்னு சொல்லியிருக்கோம், ஷேர் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருக்கோம். 0 rupee மார்க்கெட்டிங். ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்கணும்னா இட்ஸ் கால்ட் லீன். LEAN. நோட்ல பெரிய வார்த்தை எழுதிக்கோங்க. லீனா ரன் பண்ணணும். லீனா ரன் பண்றது என்ன? யுவர் எக்ஸ்பென்ஸ் ஷுட் பி லெஸ். உங்களுக்கு ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல. நேற்று ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வந்து நான் புதுசாக ஆஃபீஸ் போடுறேன், அப்படி பண்ண போறேன் அப்படின்னா. ஏன் ஆஃபீஸ் போடுறீங்க? ஏன் ஆஃபீஸ் ரோட்டு மேலே போடுறீங்க? ஏன் ஊருக்குள்ள போடுங்க? கஸ்டமர் உங்க கடைக்கு உங்களோட லொகேஷன் வரணும் அவசியம் கிடையாது. ஓகே. ப்ராடக்ட் இருக்கீங்கன்னா வரணும், நீங்க பொருள் வித்துட்டு இருக்கீங்கன்னா வரணும். டிஜிட்டலா பண்றீங்கன்னா தேவை கிடையாது. கஞ்சமா இருக்கு, எஃபெக்டிவான கஞ்சமா இருக்கு. லீன் மாடல் டெஸ்ட் பண்ணணும். யாரெல்லாம் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் இருக்கீங்க, இப்போதான் ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரேன் யாரெல்லாம் இருக்கீங்களா? தட் சம்திங் கால்ட் அஸ் லீன் மாடல் கேன்வாஸ். நம்ம அடுத்த 90 days மென்டரிங் ப்ரோக்ராம் அப்போ லீன் மாடல் கேன்வாஸ் பற்றி பார்ப்போம். அது கொஞ்சம் பேசிக் பார்ப்போம். ஓகேவா மக்களே? ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம தான் எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. The goal of an entrepreneur is to make money. The goal of an entrepreneur is to mentor people. The goal of an entrepreneur is to become a leader. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓசி, ஆபரேஷன் காஸ்ட். இதெல்லாம் எப்படி ஓசில வாங்குறதுன்னு பார்க்கணும். ஓசி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓசிபி. ட்ரைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. whenever the circle is down, whenever the entrepreneurship journey is down, அங்க ஏதோ ஒன்று நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், எனக்கு செட் ஆஃப் ஒரு 10 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்காங்க. நான் டவுனா இருக்கேன், நான் ஏதோ நடக்குதுன்னா அவங்க வந்துடுவாங்க. நோ கொஸ்டின் சார்ஜ். புதுசாக ஒரு டூல் நான் கற்றுருக்கேன். இந்த டூலை இஃப் இட் இஸ் ஆடிங் வேல்யூ, நான் என்ன சொல்லணும்னா இந்த டூல் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். நடந்துடும் டிஃபால்ட்டா. உங்களை சுற்றி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கா? உங்களை சுற்றி ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதில் 0 rupee மார்க்கெட்டிங் இஸ் அ ட்ரைப். இந்த கம்யூனிட்டிக்குள்ளார 15,000 பேர் இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் மீட்டப்ஸ் நடக்கணும், சுற்றி எல்லா ப்ராசஸும் நடக்கணும். அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். 0 rupee மார்க்கெட்டிங் இஸ் அ ட்ரைப். ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு இருக்கவங்க எஸ், பிஎன்ஐ, சிஐஐ, டை, ஒய்ஐ இந்த மாதிரியான சாப்டர்ஸில் உங்களை சேர சொல்லுவேன். எல்லா ஊர்லையும் இது இருக்கு. இதில் நான் ப்ரிஃபரன்ஸாக என்ன சொல்லுவேன்னா எஸ் சொல்லுவேன். ஒய்எஸ். விமனுக்கு எக்ஸ்க்ளூசிவா வி டூ, கடைவீதி, WEWAங்கிற மாதிரியான கம்யூனிட்டிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் பண்ணலாமா? கம்யூனிட்டியில் போய் சேரலாமா? எதுக்கு கம்யூனிட்டி? எதுக்கு ஆண்டர்பிரினர்ஸ்? பிகாஸ் இப்போ இந்த கம்யூனிட்டியில் இருக்க அத்தனை பேர் ஓடணும்னு நினைக்கிறவங்க, ஓடியாகணும்னு நினைக்கிறவங்க. வேற வழியே கிடையாது, நீங்க க்ரோ ஆகி தான் ஆவீங்க.
புரிஞ்சுங்களா? யூ நீட் ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு அவங்க தேவை. உங்க கூட்டு தேவை. உங்களுக்கு சுத்தி இருக்க அந்த 3 பேர் தேவை. ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். திஸ் இஸ் அவுட் ஆஃப் டாபிக் பட் ஃபார் எனி ஆண்டர்பிரினர் இது இது இருக்கும். தி ஜர்னி இஸ் லோன்லி. தி ஜர்னில நீங்க ஜெயிக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்களால ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க வீட்ல போய் சொல்ல முடியாது. எதுக்கு பிசினஸ் பண்றேன் நான் தான் ஆகான்னு சொல்லிட்டு நான் ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போன்னு சொல்லிடுவாங்க. அந்த கஸ்டமர் திட்டான், ஒரு மாதிரி தப்பா பேசிட்டான், பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டான், வீட்டில் போய் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸில் சொல்ல முடியும். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாம வேலைக்கு வந்துரு. த ஜேர்னி இஸ் லோன்லி. 2015-16 நான் வேலை விடும் போது எனக்கு என்னவா இருந்துச்சோ என்னெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா கூட யாரும் இல்லை. அந்த ஜேர்னி பெயின்ஃபுல். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு. மக்களே, if any of you want to talk about your pain, your process, we have a setup for you. Okay, first நம்ம கிட்ட வந்து மைண்ட் அண்ட் கம்பெனின்னு ஒருத்தங்க the recent startup சிங்கம்ல ஃபண்டிங் வாங்கினவங்க. they have offered us one discovery call which is worth of 999 free. ஓகே, மண்டகோலா இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு என் நம்பருக்கு எம்ஹெச்னு அனுப்புங்க. எம்ஹெச்னா மென்டல் ஹெல்த். எனி டைம் 9894700013 இஸ் மை நம்பர். ஓகே, நீங்க இஃப் யூ ஆர் டவுன், ஐயோ எனக்கு யார்கிட்ட பேசணுமே, எனக்கு பேசுறதுக்கு ஆள்லயே நினைச்சீங்கன்னா ஐ எம் தேர் ஃபார் யூ. ஓகே, ஐ எம் தேர் ஃபார் யூ மக்களே. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அமிச்சிங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். வேலை 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 நிறையா இருக்கும். திருப்பி வந்து எம்ஹெச் அமிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பேசணும். ஐ டேக் டைம் டு டாக் டு யூ. ஓகே, திஸ் இஸ் மீ கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. இன்றைய நீங்கள் ஒன்று பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்டு ஓகேவான்னு நீங்கள் கேட்கணும். ஒரே ஒரு கஞ்சத்தனம், ஒரே ஒரு சுயநலம், உங்கள் ஆண்டர்பிரனர் ஃப்ரெண்டு ஓகேவான்னு நீங்கள் கேட்கணும். பண்ணலாமா? கேன் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்? நம்ம இந்த ஜேர்னில ரொம்ப 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 முக்கியமா சொல்ற சில வார்த்தைகள் என்னன்னா, இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை இதுவே யாருக்கா பண்றீங்கன்னா, நான் வந்து என் ஃபேமிலிக்காக பண்றேன், என் பசங்களுக்காக பண்றேன், என் ஒய்ஃப்காக பண்றேன், பெட்டர் லைஃப் கொடுக்க போறேன். ஸ்டாப் ஆல் தோஸ் நான்சென்ஸ். நீங்க பண்ணிட்டு இருக்க ஜேர்னி உங்களுக்காக பண்ணுங்க. லெட்ஸ் மேக் இட் வெரி கிளியர். நீங்க இதை உங்களுக்காக பண்ணுங்க. இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியா இருக்கட்டும், வாட் எவர் ஃபக் யூ ஆர் டூயிங், மேக் இட் யுவர்ஸ், மேக் இட் பர்சனல். பண்ணலாமா? Can you become aware of your mental health? எம்ஹெச்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஷில்பா பார்த்திபன் வந்து ஒரு புதன்கிழமை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. ஓகே, நம்ம கம்யூனிட்டில இப்போ 300 பேர் இருக்கும். 6 to 6.15 300 பேரும், இந்த 300 பேரும் அவங்களோட ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணலாமா? ஒரே நேரத்தில் 300 பேர் போட்டா என்ன? டு யூ திங்க் தட் இஸ் வைரல்? அதான் வைரலிட்டின்னு வீடியோ கவுண்ட் பண்ணுங்க. ஆமா, அதான் வைரல். சூப்பர், செம்மையா இருக்கு. இதுக்கு என்ன செலவாகும் மக்களே? இதுக்கு என்ன செலவு? ஜீரோ. ஸோ யூ நீட் எ கம்யூனிட்டி. டே ஒன்ல நீங்க உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றீங்க. இங்கே உங்களோட வெண்டார்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ், ப்ராபபிள் லீட்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றீங்க. அடுத்தது இந்த ப்ராசஸ்க்கு ஒன்று பில்ட் பண்றீங்க. புரிஞ்சா? ரஜினி வந்து 3 வெர்டிக்கல்ல சூப்பரா பண்றாங்க, ஒரு வெர்டிக்கல் மட்டும் நல்லா பண்ணல. வெள்ளிங்கிரி ராமசாமியும் பென்ஸும் அதுல ஸ்ட்ராங்.
நீங்க 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ என்ன தேவை? உங்களை சுத்தி ஒரு ட்ரைபு தேவை. உங்களை சுத்தி பீப்புள் ஹூ ஆர் இன்டு பிசினஸ் தேவை. பீப்புள் ஹூ ஏன் அப்படிதான் இருக்குமா? வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கோ. ஆனா எனக்கு இதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஆண்டர்பிரனர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கும்போது நீங்க பிரச்சனையை பேசுவீங்க. யாரோ பண்ண பிரச்சனையை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. இப்போ இன்னைக்கு செஷன்ல இந்த இந்த 3 நாள் செஷன்ல நான் இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இதை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அந்த மிஸ்டேக்கை பண்ணி நீங்க பணமையும் டைமையும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தெளிவா இருக்கா? ட்ரைப் உங்களுக்கு தரமா இருக்குன்னா ட்ரைப்னு கவுண்ட் பண்ணுங்க. TRIBE. I am going to build. I'm going to have my own tribe. ஓகே. ஸோ மக்களே, டெக்னிக்கலி ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் கெரில்லா மார்க்கெட்டிங் பார்க்க போறோம். டே 1 90 மினிட்ஸ், டே 2 90 மினிட்ஸ், இன்னைக்கு ஒரு 60 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படின்னு எவ்வளோ ஆச்சு? 90னா 2 hours 3 hours 3 hours 45 மினிட்ஸ், 4 மணி நேரம் இந்த செஷன் போயிருக்கு. டு யூ திங்க் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணா நம்ம க்ரோ ஆகும் நினைக்கிறீங்களா? இது இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணா க்ரோ ஆகும் நினைக்கிறீங்களா? ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த 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 கண்டென்ட் 499 rupees, do you think this is worth? Do you think this is add so much of value? worth வருமான்னு கவுண்ட் பண்ணுங்க. WV worth வருமா? எஸ், நன்றி, தேங்க்யூ. அப்சல்யூட்லி வருது. நன்றி நன்றி மக்களே. புரிஞ்சா? ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் இட்ஸ் வே ஆஃப் லைஃப். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். அடுத்தது யாரெல்லாம் சம்பவத்துக்காக வெயிட் பண்றீங்க? கெரில்லா மார்க்கெட்டிங், கெரில்லா மார்க்கெட்டிங் அடுத்த ஃபேஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ் போற மக்களே. ஃபேஸ் நம்பர் 2. ஃபேஸ் நம்பர் 2 போறதுக்கு முன்னாடி இஃப் யூ திங்க் ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் ஒரு ஃபவுண்டேஷன், நம்ம வந்து காசு இருந்தாதான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. காசு இருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் ஆட்ஸ் அடிக்க போறோம். பட் என்கிட்ட காசு இல்லை, அதுல நான் சும்மா உட்காடுறேன், அது காசு வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் பண்றேன்னு இப்போ உட்கார முடியாது. இப்போ நம்ம பார்த்த ஜேர்னில இருந்து நீங்க இப்போ என்ன ரெவன்யூ பண்றீங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டரான ரெவன்யூ பண்ண முடியும். கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தெர் இஸ் நோ காஸ்ட். ஃபனல்ஸ் பில்ட் பண்றதுக்கு காஸ்ட், பட் ஃபனல்ஸோட பேசிக்ஸ்க்கு காஸ்ட் கிடையாது. அந்த ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். நான் இங்க ஒரு 5000 செலவு பண்ணாலும் அந்த 5000 ரூபாவை என்னால 50,000 ஆக்க முடியும் த்ரூ ஃபனல்ஸ். கன்வர்ஷனுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் உங்களுக்கு புரியுது. காசு இல்லைனாலும் நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பணம் வச்சு இன்னும் நல்லா மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா ZRM கவுண்ட் பண்ணுங்க. ZRM. யாரெல்லாம் கெரில்லா மார்க்கெட்டிங் ரெடியா இருக்கீங்க? கமான், GMTன்னு கவுண்ட் பண்ணுங்க மகளே. கெரில்லா மார்க்கெட்டிங் GMT, கெரில்லா மார்க்கெட்டிங். பிரிங் இட் ஆன். இஷ்டத்துக்கு போறீங்க. GMT. Okay, there's an energy shift. Zero rupee marketing is it's a process. It's a way of life. Guerrilla marketing is timur. So I want some energy. Come on, give me energy மக்களே. ஈன்னு போடுங்க. நிறைய ஈ போடுங்க. I want நிறைய எனர்ஜி. Come on. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். Come on.
ஆ நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மக்களே, நம்ம இங்க இங்க கம்மியா விளையாடுறதுக்கு வரல. 5000 சம்பாதிக்கிறதுக்கு வரல. தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ. 5000 சம்பாதிக்கிறதுக்கு வரல. அந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்குன்னா, அதை எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு வந்திருக்குன்னா, இவ்வளவு நாளா பெயின் ஏன் தாண்டிட்டே இருக்குன்னா, is to make fucking money. The goal is not charity. The goal is not um, not to fight for others. அவங்களுக்காக பண்ணல, இவங்களுக்காக பண்ணல. The journey is our journey. Legacy journey. I want everyone to be part of this journey. புரியுதா? கெரில்லா மார்க்கெட்டிங் அப்படி ஒன்று பண்ணும். மண்டையை உழப்பிடும். எனர்ஜி ஷிஃப்ட் 8000 நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன். ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் பார்த்தோம். இதுலயும் நிறைய ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் பார்க்க போறோம். காசு இல்லாம நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ நான் 8000 உங்களுக்கு கொடுக்குறேன். மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். செலவு பண்ணி எவ்வளவு பேர்த்த ரீச் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 8000 ரூபீஸ் செலவு பண்ணா எவ்வளவு பேர்த்த ரீச் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க? 10 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 50,000 பேர். உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு செலவு பண்ணா எவ்வளவு பேர் ரீச் ஆகுதுன்னா நோ ஐடியானா எப்படி பிசினஸ் பண்ண போறோம்? டிஜிட்டல் கிரியேட்டிவ் என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க எத்தனை பேர் how many of you thought to spend on ads? நான் இப்ப சொன்னோனே இது ஆட் பட்ஜெட்ல போட போறேன்னு யாரெல்லாம் நினைச்சீங்க? மீனு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, என் பிரச்சனை இதுதான். என் பிரச்சனை இஸ் நாட் ஆட்ஸ். என் பிரச்சனை ஆட் ரன் பண்றதுல. ஆட்ல என்ன ரன் பண்றது? Let me give you an example. Let me give you a case study. தாம்பரம்ல ஒரு பேனர் விழுந்து ஒருத்தங்க இறந்தாங்க. ஞாபகம் இருக்கா? பேனர் கீழே விழுந்து யாருக்கா ஞாபகம் இருக்கு? குரோம்பேட்டை தாம்பரத்துலயும். பீனு கவுண்ட் பண்ணுங்க. 2019 நினைக்கிறேன். ஸோ அப்போ பேனர் பேன் வந்துச்சு. மழை, நவம்பர் டைமு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கேம்பெயின் பண்ணோம். பேனர் பேனு ஐடியா ரெடியாக இருந்துச்சு. ஸோ ஐடியா பார்த்துட்டு நான் இப்போ யாருக்கு பிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ எம்மோட்டோங்கிற ஒரு பிராண்ட் வந்து நிறைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் இருக்கு பண்ணலாமான்னு சொல்கிறோம். அது ரெடிலி அக்ரி. ஸோ அது என்னன்னா, யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸை வச்சு அப்சைக்ளிங் யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் டு ரெயின் கோட். ஸோ யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் எடுத்து வந்துட்டோம், மக்கள் கிட்ட எடுத்து வந்துட்டோம். ஒரு போஸ்ட் பண்ணோம், யூஸ் ஃப்ளெக்ஸ் பேனர் வேணும்னு சொல்லிட்டு. எல்லாரும் எங்கிட்ட இருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. விமன் ஆட்டோ டிரைவர்ஸ் போய் எடுத்து வந்து உள்ள ஆஃபீஸில் வச்சு அதை கட் பண்ணுவாங்க. கட்டு, வெட்டு, ஒட்டு. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, கட்டிங், இங்கே கழுத்துக்கு ஒரு கட்டிங்கு, இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு வந்து வெல்க்ரோ, ஸ்டேப்லர், க்ளூ. இதுதான் ப்ராடக்ட். நான் என்ன காசு கொடுத்து வாங்கினா வெல்க்ரோ ரோலு, ஸ்டேப்லரு, க்ளூ. இதுதான் என்னோட செலவு. நாட் ஈவன் 8,000 rupees. ஓகே, பண்ணியாச்சு. பண்ணிட்டு இது என்ன பண்றோம்னா, அந்த ரெயின் கோட் எடுத்து கொண்டு போய் ரோட் சைடில் இருக்க வெண்டாஸ் கொடுக்குறோம். ரோட் சைடில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ், ரோட்டு மேலே இருக்க அப்பார்ட்மெண்ட் இருக்க செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம். ஆட்டோ கம்பெனியில் கொடுக்குறோம். ஸோ இந்த ஐயாவுக்கு வந்து நாங்கள் இந்த ரெயின் கோட் கொடுக்குறோம். அந்த ஐயா எங்களுக்கு இளநீ வெட்டி கொடுக்குறாரு. ஓகே, இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் போடுறோம். இந்த வீடியோ சோஷியல் மீடியா போட்டால் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா? என்கேஜ் பண்ணீங்கன்னா ஈன் கவுண்ட் பண்ணுங்க. வேற என்கேஜ் பண்ணுவேன்னா ஈன் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் நாட் சோ எமோஷனல். அதனால அது பெருசாக வைரலாலாம் போகல. 5 நாள் 2500 வியூஸ், 25 ஷேர், 25 லைக், 2 ஷேர், 3 ஷேர் இருந்துச்சு. இதுதான் அதோட ஸ்டேட்டஸ்டிக்ஸ். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இது வந்து மீடியா ஹவுசஸ் காமிச்சுட்டோம். நெக்ஸ்ட் டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் வருது. அப்சைக்கிளிங் யூஸ்டு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் டு ரெயின் கோட், பிராண்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு இது வருது. இந்த 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 கதை வந்தோடனே நாங்கள் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறேன். வாவ், நாங்கள் பண்ண கேம்பெயினுக்கு இது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துருச்சு, வாவ் அப்ரிசியேஷன் அப்படின்னு போடுறோம். நேற்று நம்ம டெஸ்டிமனி வீடியோ பண்ண சொன்னோம்ல, அந்த மாதிரி.
டே 1 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டே 2 இந்தியன் எக்ஸ்பிரஸ். திருப்பி செலிப்ரேட் பண்றோம். டே 3 சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப்ல இருந்து ஃபோன் பண்ணி, வாவ் செமையா இருக்கு, நீங்க உங்க இனிஷியேஷன், என்கிட்ட நிறைய பேனர்ஸ் இருக்கு, பழைய பேனர்ஸும் புது படத்துக்கும் பேனர்ஸ் போட்டிருக்கோம், நீங்க இதை எடுத்துக்கீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் தோணுச்சு, இதை ஏன் நம்ம ஒரு சேலஞ்சா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது எப்படி பண்ணணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்து, அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப் காஞ்சிபுரம் இஸ் சேலஞ்சிங் சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப் செங்கல்பட்டு, அதர் ஃபேன் கிளப் சேலஞ்ச் பண்ற ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவை ட்விட்டர்ல போட்டு அவங்களே ட்ரெண்ட் பண்றாங்க. ஒன்னே ஒன்று பண்ணோம். அப்போ வந்து ஹீரோன்னு ஒரு படம் வந்துச்சு. ஹீரோல கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும், யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க நீயும் ஹீரோன்னு ஒரு பாட்டு வரும். அந்த படத்துக்கு இந்த இதுல போட்டுட்டோம். இட் லுக் லைக் இட் வாஸ் அ ப்ரொமோஷன் டு மூவி. சிவகார்த்திகேயன் he himself retweeted this celebrity endorsement. ரெண்டு நியூஸ் பேப்பர், ஒரு சேலஞ்சு, ஒரு செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட். ஓகே, திருப்பி அதை கட் பண்ணி வாவ் செலிப்ரேஷன் இப்படி நடந்தது. சிவகார்த்திகேயன் இதை போட்டிருக்காரு. புதிய தலைமுறையிலிருந்து வந்து கிண்டியில அந்த கிண்டி சுத்தி கன்சர்வேட்டிவ் ஒர்க்கர்ஸ் நைட்டு வேலை செய்வாங்க, 12 மணில இருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. இது இவங்களுக்கு டெலிவரி பண்ணலாமான்னு கேட்டாங்க. புதிய தலைமையிலிருந்து வந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி அதை ஒரு வீடியோவை கட் பண்ணும். 2.5 நிமிஷம் கட்டு. நெக்ஸ்ட் 2 டேஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்லாட் இருக்கோ அதை ஃபில் பண்ணா மக்களே. 2 டிவி, ஒரு சேலஞ்சு, ஒரு செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட், ஒரு டிவி ஸ்லாட், அதுக்கப்புறம் 2 ரேடியோ, இதெல்லாம் சேர்த்தி the total reach was around 6 million. Do you think this idea is awesome? Do you think this idea is கெத்து? இது கெத்துனா ஜீவி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஐடியா செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஓகே மக்களே, நோட்ல எழுதிக்கோங்க. நம்ம நம்ம ஆண்டர்பிரனரா நம்ம நிறைய மொமெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் அதை விட்டுருவோம். இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் கால்டு மொமெண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, அந்த மொமெண்ட்டை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருவோம், ஹாப்பி மதர்ஸ் டே முடிஞ்சு, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே முடிஞ்சிச்சு. என்ன மாத்தலாம், மொமெண்ட்டை யூஸ் பண்ணலாமா? சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேம்பெயினை இப்ப பண்ணா ஒர்க் ஆகாம ஒர்க் ஆகாதா? பிஆர் வருமா வராதா? இவ்வளவு நியூஸ்ல வந்துச்சு இல்ல, இதெல்லாம் வருமா வராதா? எஸ் நோன்னு போடுங்க. இப்ப பண்ணா ஒர்க் ஆகாது, நோ. ஏன்னா அந்த மொமெண்டம் இல்ல, பேனர் பேன் இல்ல, யாருமே ஸ்டோரி எழுத மாட்டாங்க. ஒரு ஸ்டாட் ஸ்டோரி இல்ல, பேனர் இல்ல, மழை இல்ல. ஸோ இட் வில் நாட் ஒர்க் நவ். புரிச்சுங்களா? அந்த மொமெண்ட்டை விட்டா மொமெண்ட் விட்டதான். ஒரு ஐடியா எடுப்போமா? அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் டூயிங் திஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஜூலை. ஓகே, ஸோ மக்களே, இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் கசின்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேன்னு ஒன்று வச்சுப்போம். அந்த செல்ஃப் கேர் டேக்கு உங்களை கேர் பண்ணிட்ட ஒரு வீடியோவை போட்டீங்கன்னா, உங்களை எவ்வளோ பிடிக்குன்னு ஒரு லெட்டர் எழுதினீங்கன்னா, உங்களை எவ்வளோ பிடிக்குன்னு ஒன்று சொன்னீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ஆஃபர் திஸ் அப்படின்னு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். நேஷனல் டாக்டர்ஸ் டேக்கு டாக்டர்ஸ்க்கு ஐ எம் கோயிங் டு ஆஃபர். இங்கே ஒவ்வொரு டைமும் நம்மளோட லைஃப் சேவ் பண்ணுறது டாக்டர்ஸ். அந்த டாக்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆன் டாக்டர்ஸ் டே ஐ எம் கோயிங் டு கிவ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%, 25%. டாக்டர்ஸ் நான் சும்மா சர்வீஸ் பண்றேன். குளோபல் ஃபார் நேஷனல் மூன் டேக்கு, மூன் கூட நீங்க எடுத்த ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். யோசிக்கலாமா?
அங்கிள் அண்ட் டேல என்ன டே? ஓகே, உங்களோட தாய் மாமா கூட என் கடைக்கு வந்தா என்கிட்ட பொருள் வாங்கினா யோசிக்கலாமா? தீஸ் ஆர் ஐடியாஸ், தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஷன்ல இப்படி பண்றது. 68 பேட்ச்ல இப்படி பண்ணது கிடையாது. ஒரு ஒரு கேம்பெயின்ல ஐடியா இஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியுமா? ஐ ஐ ஐடியா இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்துங்க. ஆட் காப்பின்னு மட்டும் ஞாபகப்படுத்துங்க எனக்கு யாராச்சும். அடுத்த ஷூட் பண்ண போற ஆட் காப்பி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, இது வீடியோ. ஸோ நான் ஒரு மொமெண்ட்டை நான் எப்படி கேபிட்டலைஸ் பண்றேன் உங்களுக்கு காமிக்க போறேன். இட்ஸ் அன் ஆசம் கேஸ் ஸ்டடி. ஓகே மக்களே, அடுத்த சில நேரம் ஐ வாண்ட் அட்டென்ஷன். நீங்க எந்திரிச்சு உட்காரணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி இருந்தாலும் படுத்து தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். ஒழுங்கு மாதிரி எந்திரிச்சு உட்காரு. மட்டும் உங்களுக்கு சஸ்டெண்ட் பண்ணணும். நீங்க படுத்துட்டு இருப்பீங்க, எந்திரிச்சு உட்காரு. இதை பாருங்க. இந்த கேஸ் ஸ்டடி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் யாருமே சொல்லிட முடியாது. எந்த கோச்சஸ் கிட்ட வேணா போய்க்கோங்க. கொஞ்சம் திமிராவே சொல்றேன். ஓகே, இந்த கேம்பெயின் வந்து ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ பண்ண கேம்பெயின். ஓகே, ஸோ அப்போ என்ன நினைச்சோம்னா நிறைய பிரச்சனை நடக்கும், நிறைய ரகலம் நடக்கும்னு நினைச்சோம். நடக்கல எதுவுமே. நெக்ஸ்ட் 2 days போலீஸ்காரங்க வந்து ரோட்ல படுத்திருக்க மாதிரி, பக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சாங்க. வெயிலே நிற்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு தாட்டு தோணுச்சு. பீயிங் இன் பிஸ்னஸ் ஆஃப் ஹாப்பினஸ், த 6 dotted, இது ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தோணுச்சு. அப்போ பண்ண கேம்பெயின் தான் இந்த கேம்பெயின். இதுக்கு கேக் வந்து கேக் ஸ்கொயர் அவங்க கிட்ட இருந்து கேக் வாங்கிட்டேன். ஸ்நாக் எக்ஸ்பர்ட் இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். எங்கிட்ட இருந்து ஒரு என்ஜிஓல இருந்து வாலண்டியர்ஸ் வாங்கிட்டேன். என்னோட அந்த கண்டென்ட்டை ஷூட் பண்ணது இன்டர்ன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம்னா ஒரு வைரல் கண்டென்ட்டை பில்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பாருங்க. மழை தூறலா, வெயில் வாட்டலா, புயல் காற்றுதான் வீசலா, பகை தோன்றலா, தலை சாயலா, உயிர் கூடத்தான் போகலா, இரவோ பகலோ இருப்பாய் நீ காவலாய், இறைவன் வடிவில் வருவாய் நீ காவலாய். மரம் சாய்ந்தாலும் விதை மாயாதே, எழு போராடி. பெருசா கலவரம் நடக்கும் நினைச்சோம், நிறைய பிரச்சனையா நடக்கும். எங்க ஸ்டைல அலை முடியும் வேளா, நெற்றி கண் கொண்டு தேடுவா. ஓகே, இப்போ இப்படி ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம். இந்த கேம்பெயின் பேர் கீப் காம் அண்ட் ரெஸ்பெக்ட் போலீஸ்னு ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்கோம். சரியா? எனக்கு ஆன செலவு 300 ரூபா. அந்த ஒரு கார்டு கொடுத்தோம்னா கீப் காம் அண்ட் ரெஸ்பெக்ட் போலீஸ்னு அதை பண்றோம். ஓகே, இது முன்னாடி யாரும் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் தேங்க்ஸ் சொன்னது யாருமே கிடையாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓகே மக்களே, வைரலிட்டி ஒன்று பேசுறோம்ல, இன்ஸ்டா வைரல், நான் ஃபேஸ்புக்லயே வைரல். 2014 டிசம்பர் ஐ காட் 3.7 மில்லியன் வியூஸ். எவ்வளோ? 4 மில்லியன் வியூஸ். இது 300 ரூபா செலவு பண்ணி ஒரு 1/4 பேஜ் ஆர்டிகல். இந்த இடத்துக்கு இந்த செலவுக்கு நான் ஆட் பண்ணணும்னா என்னோட காஸ்ட் வில் பி அரௌண்ட் 2 lakhs. 2 லட்ச ரூபா நான் செலவு பண்ணிருக்கணும். 300 ரூபா செலவு பண்ணி 2 லட்ச ரூபா எடுத்தா யூ திங்க் இது மாஸ்? இது மாஸ்னா எம்மன் கன் பண்ண. எனக்கு வைரலிட்டி வந்துருச்சு, நியூஸ் பேப்பர்ல எனக்கு ஸ்டோரி வந்துருச்சு. தரமா இருக்கா? ஐடியேஷன் தரமா இருக்கா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா?
8,000 வச்சு என்ன பண்றதே தெரியல உங்களுக்கு. எப்படி அவ பிசினஸ் ரன் பண்ணுவீங்க? கெரில்லா மார்க்கெட்டிங்னா என்ன? டெஃபினிஷன் பிரகாரம் சர்ப்ரைஸ் அன்கன்வென்ஷனல் வே ஆஃப் ப்ரோமோட்டிங் ப்ராடக்ட் சர்வீஸ் இருக்கணும். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும், அன்கன்வென்ஷனல் வே இருக்கணும். அப்ப என்ன தெரியணும்? கன்வென்ஷனல் வே தெரியணும். உங்களுக்கு என்னென்னலாம் கன்வென்ஷனல் வே இருக்குன்னு தெரியணும், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். என் ஆட் காப்பி பார்த்துருப்பீங்க. நான் என்னென்னமோ பண்ணியிருப்பேன். ஜெஸ்ஸி மாதிரி ஊர்ல எவ்வளவோ ஏஜென்சி இருந்தோம். யாரெல்லாம் அந்த ஆடை பார்த்து வந்தீங்க? சேட்டை பிடிச்ச பையன் சார். உங்களுக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு பெரிய ஹோர்டிங் இருக்கு. அந்த ஹோர்டிங்ல உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன ஆட்டம் போடுவீங்க? பண்ணலாமா? கெரில்லா மார்க்கெட்டிங் என்னன்னா CKBL. ஐ வாண்ட் எவ்ரிவன் டு கமெண்ட் CKBL. CKBL என்னன்னு சொல்லுங்க. CKBL என்னன்னா சின்ன கல்லு பெத்த லாபம். குட்டியார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வரக்கு 4 மில்லியன் வியூஸ் போறக்கு நான் ஆட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. ஆர்கானிக். இதுக்கு நான் செலவு பண்ணது 300 ரூபா. இந்த கண்டென்ட்டை ஷூட் பண்ணது இன்டர்ன்ஸ். லேர்ன், டூ, ஏர்ன், டீச். நான் சொல்றதான் பண்றேன், பண்ணதான் சொல்றேன். ஓகே, இதுக்கு முந்தின கேம்பெயின் ஸ்டோரி புரிஞ்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ இங்க யாரு கார்பரேட் இருந்து பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க? C2Bன்னு கவுண்ட் பண்ணுங்க. C2B, கார்பரேட் டு பிசினஸ். வேலை விட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்களே. நான் வந்து இப்போ செட்டில்டு இன் ஐப்பந்தாங்கல். பிறந்தது வளர்ந்தெல்லாம் கோயம்புத்தூர் ஹவுசிங் யூனிட், சிங்கானல்லூர். யாருக்கே தெரியுமா அது? சிங்கானல்லூர் ஹவுசிங் யூனிட். ஓகே, லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 98, 99 ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா இண்டஸ்ட்ரியே டவுன் ஆச்சு, பிஸ்னஸே டவுன் ஆச்சு. பெருசாக எதுவும் ஓடல. அப்பாவுக்கு வேலை போகுது. 9th to 10th படிக்கிறது கஷ்டம். நான் எப்படி இருந்து வேலைக்கு போகிறக்க ஆரம்பிச்சேன்னா 7ஆவதுலேருந்து வேலைக்கு போகிறக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ தூள் விற்கிறது, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல, ஆம்வே, அந்த ப்ராடக்ட் விற்கிறது 7th ஆரம்பித்தேன். 9th பணம் இல்லை, அதனால நான் வேலைக்கு போய் ஆகணும். இந்த கேபிள் டிவி தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? கேபிள் டிவின்னு ஒன்று இருக்கும் எல்லா ஊர்லேயும். ஸோ ஹவுசிங் யூனிட் 1500 வீடு, கேபிள் டிவி போகிறான்னாட்டா அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்தேன். அப்போல்லாம் சம்பளம்லாம் கிடையாது. 10th லீவில் ரேஸ் கோர்ஸில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரில் ஆஃபீஸ் பாய். நம்ம தான் போய் ஆரம்பிக்கணும், கூட்டணும், பெருக்கணும், எல்லாம் பண்ணணும். 10th முடிச்சுட்டு 11th 12th போயிட்டு காலேஜ் போயிட்டு 6 வருஷங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால டிப்ளமோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச். ஓகே, உள்ள போயாச்சு. எல்லா செமஸ்டர் ஹாலிடேஸ்லையும் இங்கே இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஸ்ட்ரகிளான்னு பார்த்தா இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. அப்போ அந்த மொமெண்ட்ல ஓகேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது எனக்கு சொல்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. 501 ரூபா ஃபோன் ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்கும்? இந்த ரிலையன்ஸோட 501 ரூபா ஃபோன் CDMA 6ன்னு கவுண்ட் பண்ணுங்க, அது ஞாபகம் இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டக்ட் தோண்டுவாங்க, குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி டக்டை வந்து இதில் போடுவாங்க. காந்திபுரம் டு அந்த பார்க் எலஞ்சா டு காந்திபுரம் ஸ்ட்ரெச்சுக்கு நான் சூப்பர்வைசர். இப்படிதான் லைஃப் போயிட்டே இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டாக படித்தேன். கேம்பஸில் பிளேஸ்டு, மெக்கானிக்கல், கோர், மெட்ராலஜி. I will traveled across India, did major projects for all the OEMs. வேற வேற கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி. இந்த ஃபோட்டோ வந்து சைனா. சைனாவில் வந்து ஷாங்காய் ஜெனரல் மோட்டார்ஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ. ரோல்ஸ் ராய்ஸ் ஜெர்மனி, ரோல்ஸ் ராய்ஸ் UK, இங்கெல்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்கு. நான் வெளில போய் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா OEMஸும் என்னோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. 13 years into கோர், மெஷர்மெண்ட், மெட்ராலஜி. லைஃப் சூப்பராக போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி விட மாட்டோம் இல்லையா? 2009 என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ப்ரைஸ் பிளானிங். வி வர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் எக்ஸ்க்ளூசிவாக சர்ப்ரைசஸ். 2009 to 2015 ஜேர்னி போயிட்டே இருக்கு. நிறைய தப்பு பண்ணுறோம், பிளா 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 பிளா. அந்த லேர்னிங்லாம் தூக்கி போடுறோம். 2015 நான் ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த ட்ரைனிங்கில் ஒரு 2-3 வார்த்தை ஹிட் ஆச்சு. அது ஒரு வார்த்தை வந்து டிசர்வபிலிட்டி. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிசர்வபிலிட்டி. டு யூ டிசர்வ் மோர்? ஆமா, ஐ டிசர்வ் மோர். இன்னொரு, நீ பண்ற வேலை பண்ணனா எவ்வளோ நாள் சர்வைவ் ஆகும் அப்படிங்கும்போது எனக்கு இது ரெண்டுமே எனக்கு ஹிட் ஆச்சு. ஓகே,
நான் அந்த அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கேட்க நான் ட்ரை பண்றேன். டு யூ டிசர்வ் மோர் மக்களே? டு யூ டிசர்வ் மோர்? டீனு கவுண்ட் பண்ணுங்க. ஐ டிசர்வ் மோர். ஐ டிசர்வ் மோர். ஓகே. டு யூ திங்க் யுவர் பேரண்ட்ஸ் டிசர்வ் மோர்? பிடின்னு கவுண்ட் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. திரும்பி பார்த்தா அவங்களோட லைஃப் ஜேர்னியை நம்மளுக்கு தான் டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கு. பிடி. டு யூ திங்க் யுவர் ஃபேமிலி டிசர்வ்ஸ் மோர்? உங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்க. எஃப்டி. ஓகே. டிசர்வ் மோர்னா என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். உங்க பிசினஸ் இப்படி நாசமா போயிட்டு இருக்க காரணம் யாரு தெரியுமா? இப்படி போயிட்டு இருக்க காரணம் யாரு தெரியுமா? உங்க பிசினஸ் ஏன் அப்படி இருக்கு? காரணம் யாரு? அவ்வளவுதான். ஓகே. இந்த இந்த வார்த்தை எனக்கு செம்மையா ஹிட்டாச்சு. ஐ டிசர்வ் மோர். அடுத்த கேள்வி. உங்க நோட்ல ஐ டிசர்வபிலிட்டிங்கிற வார்த்தை எழுதிக்கோங்க. டிசர்வபிலிட்டி. டிசர்வபிலிட்டி. அடுத்தது, நீ பண்ற வேலையை இப்ப பண்ணலன்னா ஹவு லாங் கேன் யூ சர்வைவ்? ஹவு லாங் கேன் யூ சர்வைவ் மக்களே? நீங்க இப்ப பண்ற வேலையை பண்ண முடியல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கால் அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு, ஃபீவர், ஒரு 3 மாசம் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்றாங்க. நீங்க வேலைக்கு போகலன்னா ஹவு லாங் கேன் யூ சர்வைவ்? 1 month, 6 months? எனக்கு அப்ப எழுதும்போது 0 சம்பளம், நல்ல சம்பளம். ஆனா 1 மாசம் கூட சர்வே ஆக முடியாது. வேலை போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு கமெண்ட் ஆன் திஸ். ஓகே. எனக்கு இது வந்து ஒரு 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 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே. அப்ப பேரலா சர்ப்ரைஸ் பிளானிங் போயிட்டு இருந்துச்சு, ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 2 வார்த்தை கேட்கும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேலையை விட்டேன். ஐ டிசர்வ் மோர். நான் இங்க பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண முடியும்னு தோணுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்ரிசியேஷன் கிடைக்கும் தோணுது, இன்னும் கொஞ்சம் பணம் பண்ண முடியும்னு தோணுச்சு. நீங்க எல்லாரும் வேலை விட்டு எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, உலகத்தை காப்பாத்துறதுக்கெல்லாம் வரல. நான் வந்து என் குழந்தைக்காக பண்றேன், நான் வந்து இந்த உலகத்தை மாற்றுறதுக்காகலாம் அதெல்லாம் வரல. நீங்க சம்பாதிக்காக தான் வந்திருக்கீங்க. இஃப் சேரிட்டி என்ஜிஓன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருங்க. இங்க வராதீங்க, இங்க இந்த சீன்லாம் போடாதீங்க கிட்ட. எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஜூலை 2015 இந்த செஷன் போகுது, இந்த ட்ரைனிங் போறேன், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் நடக்குது, வந்து வேலை விட்டேன், ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு விட்டேன். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சேஞ்ச் மை லைஃப். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஷுட் சேஞ்ச். இப்போ நீங்க எஃபெக்டிவா இந்த 3 நாள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த 3 நாள் உங்களோட லைஃப்பை மாற்றணும். ஒரு வார்த்தை ஹிட் ஆகணும். நீங்க நான் டே 1ல சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ்ல இருந்து ஒரு வார்த்தை, ஒரு டூலு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஐடியா உங்க லைஃப்பை மாற்றும். நீங்க திரும்பி பார்க்கணும், என்ன நடந்திருக்குன்னு திரும்பி பார்க்கணும். பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ். வேலை விட்டுட்டேன். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்த ஒருத்தங்க வந்து ஒரு 2 பேர் வந்து சர்ப்ரைஸ் பிளானிங் ஐடியா செம்மையா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல கேட்டதே இல்லை, வாவ், லெட் அஸ் டேக் திஸ் டு சிங்கப்பூர். சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு போகலாம், சிங்கப்பூர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், சிங்கப்பூர்ல இருந்து கிராண்ட் வாங்கலாம், கவர்மெண்ட் இருந்து கிராண்ட் வாங்கலாம். சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் கம்பெனினா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரலாம், பண்ணலாம்னு சொல்றாங்க. வேலை விட்டு அன்னைக்கு நைட்டு சிங்கப்பூர் போறோம், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றோம், 6.in PTE லிமிடெட் ஆகுது, சிங்கப்பூர்ல 6.in.sg ஆகுது. திருப்பி சென்னைக்கு வரேன், குளுத்தியா வரேன். என் பிராண்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க போது, இந்தியா ஃபுல்லா இருக்க போது, குளோபல் பிராண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேலை விட்டு அடுத்த நாள் சிங்கப்பூர், 5 நாளா பப்பரப்பேன்னு வரும். செப்டம்பர் 2 மாதிரி இது நடக்குது, அக்டோபர், நவம்பர் 2 மாசம் ஒன்றும் நடக்கல. ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் a scam. ஓகே, நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு பிட்டை போட்டுருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் ஸ்கேம். 2 இன்வெஸ்டர் கூட்டு வந்து அந்த 2 இன்வெஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பிராண்ட்ஸ் ரன் பண்றவங்க. சொல்றாங்க பிவேர் ஆஃப் தேம், அவன் கரெக்டாக எனக்கு தெரியல, கரெக்டாக எனக்கு தெரியல, பார்த்துக்கோ சக்தின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு எக்ஸல் ஷீட் எனக்கு அந்த அவங்ககிட்ட இருந்து அனுப்புறாங்க, இதே மாதிரி எனக்கு எக்ஸல் ஷீட் 10 பேருக்கு அமைச்சிருக்காங்க. தட்ஸ் நோ டிஃபரன்ஸ். பணமெல்லாம் ஏமாத்தல, இழுத்து விட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு கேள்வி, என்னால இதை பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்றேன். எனக்கு பணம் வந்துடும்,
என் ஒய்ஃப் நகை வச்சிருவா, என் 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 அப்பா அம்மாட்ட இருந்து அந்த வீடை விற்று அந்த பணம் வந்துடும், என் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கான், என்னோட பிஎஃப் பணம் இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள வர பணம். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், ரெவென்யூ வேணும். எனக்கு கேட்டுட்ட கேள்வி, உன்னால பண்ண முடியுமா? இஸ் திஸ் ஒர்த் த ஃபைட்டிங்? ஈஸியாக நான் வேலைக்கு போயிட முடியும். இஸ் திஸ் ஒர்த் த ஃபைட்டிங்? நவம்பர்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சு என் 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 பிரச்சனைக்கான ஒரே மாத்திரை ரெவென்யூ. உங்க அத்தனை பேத்துக்கான ஒரே மாத்திரை என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் ரெவென்யூ. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனா உங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும்னா உங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஆரம்பிக்கிறதுக்குள்ளார நவம்பர் மிட்ல மழை வருது, டிசம்பர் ஃப்ளட் வாஷ்ட் அவுட். மக்களே, உங்களை அசிங்கமா கேட்டான்ல, என்ன பிசினஸ் பண்றீங்க, எவ்வளவு ரெவன்யூ பண்றீங்க? 50,000 தான் பண்றீங்க. இந்த குழப்பத்துக்கு நீங்க டீச்சரை வேலைக்கு போகலான்னு சொன்னல, இந்த வேலை சரி நீங்க இப்படி பண்ணலாம்னு சொன்னல. 2009ல ஆரம்பிச்ச பிராண்ட் 2015 டிசம்பர் 6 வருஷம் கழிச்சு நான் எவ்வளவு பண்ணேன்னா 40,000 பண்ணேன். இந்த 6 வருஷம் எவ்வளவு விட்டுருக்கு? 28 லட்ச ரூபா விட்டுருக்கு. இதுல பண்ண பெரிய தப்பு, நான் வந்து பணம் சேவ் பண்ணல, ரன்வே வச்சுக்கல, வேலை விட்டு அப்படியே வந்தாச்சு. யாரெல்லாம் ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிருக்கேன், வேலை விடலான்னு வெயிட் பண்ணிருக்கேன், சக்தி செஷன்ல வந்திருக்கேன், வேலை விட போறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்க? ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேலை விட போறேன்னு வெயிட் பண்றவங்க. ஓகே, வாட் ஐ டிட் இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். நீங்க அதை பண்ணவே கூடாது. யூ ஷுட் ஹேவ் சேவிங்ஸ் ஃபார் 6 months. செம்மையா ஸ்ட்ரகிள் ஆன திரும்பி பார்க்கும்போது மென்டல் ஹெல்த்லாம் எங்க நாட்டியம் ஆடிட்டு இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா 6 மாசம் பணத்தை சேவ் பண்ணிட்டு போறீங்க. நீங்க எல்லாரும் சேவ் பண்ணிட்டு போறீங்க. டிசம்பர் ஃப்ளட் வாஷ்ட் அவுட், 3 மாசம் ரெவன்யூ இல்லை, 3 மாசம் சம்பளம் இல்லை. நான் பண்ற எல்லா ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸும் பண்ணிட்டேன். ஜுவல்லரி பிளெக்ஸ் பண்ணியாச்சு, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்தாச்சு, பர்சனல் லோன் போட்டாச்சு, 5 ரூபா வட்டிக்கு பணம் வாங்கியாச்சு. யாரெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க, எஃப்எம்னு கவனம் பண்ணுங்க. புரியுதா ஐயா? அப்பா புரியுதாப்பா? ஓகே, நீங்க பண்ணக்கூடாது 2. ஐம் சூப்பர் போர் இன் ஃபினான்ஸ். நீங்க பண்ணக்கூடாது 2 விஷயம். 5 ரூபா வட்டிக்கு பண்றது, 2 ரூபா வட்டிக்கு மேலே நீங்க பணமே வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வட்டிக்கே பணம் வாங்காதீங்க. சீட்டு போட்டு எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிட்டு சீட்டு போட்டு எடுக்க முடியுமான்னு பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் திருப்பி உங்களை ஏன் மூடுங்கன்னு சொல்றேன்னா, 3 மாசத்துக்கு மேல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. போயிட்டே இருக்கு. 2016 சாரங் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடக்குது. ஜனவரி, டிசம்பர் 3 மாசம் அவுட்டு. ஜனவரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அங்க ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடக்குது ஐஐடியில், சாரங் ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட். அந்த இடத்துல ஸ்டால் வந்து பாட்டில் வாங்கிட்டேன். 5 நாள் ஈவெண்ட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மை டிஜி, பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, என் பிசினஸ் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டால் போட்டேன். 5 நாள் ஈவெண்ட், 2.5 நாள் ஒருத்தர் கூட உள்ள வரல. 2.5 நாள் ஐ காட் 0 லீட்ஸ். அந்த மாசம் என்னோட அந்த இஎம்ஐ கட்டாது, ஹவுசிங் லோனோட இஎம்ஐ இது வரைக்கும் நான் கட்டே ஆனதில்லை. இப்போ வரைக்கும் அந்த ஒரு மாசம், அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள் அந்த ஒரு மாசம் நான் விட்டது தான். அந்த ஒரு மாசம் நான் பே பண்ணேன், இஎம்ஐ பே பண்ணல. வட்டிக்கு அந்த 5,000 கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2.5 நாள் என் பாட்டன் வந்தான். 2வது நாள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ஏதோ வந்து ஜாலியா ஃபன் ட்ரிப்புக்கு வந்த மாதிரி வந்தான். சண்டை அடிச்சுக்கணும், லிட்டரலா அடிச்சுக்கல. ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்றேன்னா, என்னோட பலூனை நான் ஃபோன் பண்றேன், ஆனா எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஆட்டோல அவர் ஆட்டோ எடுத்து வராரு, ஐஐடி காலேஜ்ல வராரு. ஓகே, பக்கத்தில் உட்காந்து பலூனை ஊதுறோம், www.6.in பலூன் எழுதுறோம், சர்ப்ரைஸ் பிளான் போடுறோம். ஏன்னா இந்த பக்கம் எம்ஆர்எஃப், என்னோட காம்படிட்டர் ஸ்டால் யாருன்னா எம்ஆர்எஃப் வந்து ரேசிங் கார், ரேசிங் பைக்கை வச்சு அழகான பசங்க பொண்ணுங்க ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டேஜ், டிஜே, எம்சின்னு போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் போட்டு என்கேஜ் பண்ணிருக்காங்க. இங்கே நான் ஒரு கியாஸ்க் போட்டு நின்றுருக்கேன், ஒருத்தர் கூட வரல. கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன். மக்களே, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருந்து வந்தவங்களுக்கு டூ ஆர் மயிர ட்ரை எப்படி சாப்பிங்க? டூ ஆர் டூ
புரியல எனக்கு. எப்படி? டூ ஆர் டூ. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கமெண்ட் டூ ஆர் டூ. வேற வழியே கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் தட் அஃபோர்டபிலிட்டி டு டை. என்ன யார் பார்த்துப்பா குடும்பத்தை? சண்டை செய்யறதுக்காக பிறந்திருக்க மக்களே. வெறி வந்துருச்சு. ஓகே, from empty stalls to hundreds of cameras clicking is. 12 மணிக்கு பலூன் ஊதுறோம். ஒரு மணி 2 மணிக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் பலூனை ரோட்ல போடுறேன். கேஸ் பலூன் நார்மலா கயிறு 2 அடி இருக்கும், 5 அடிக்கு கயிறு, 6 அடிக்கு கயிறு, ஃப்ளையர்ல மேல ஒரு பஞ்சு கீழே ஒரு பஞ்சு. இந்த பலூன் எடுத்து இப்படி இந்த நூல் எடுத்து இப்படி உள்ள விட்டோம்னா கீழே எண்டில் வந்து கல்லு நட்டு போல்ட்டு அப்படி ரோட்ல போட்டோம்னா 6 அடியில் பலூன் பறக்கும், 5 அடியில் ஃப்ளையர் இருக்கும். மக்களே, ஐ பம்பார்டட் ஐஐடி வித் 500 கேஸ் பலூன்ஸ். ரோட்ல பலூனை போட்டு பம்பார்ட் பண்ணேன். இங்க தெரியுதா ரெட் கலரா? அது அத்தனை என்னோட பலூன்ஸ். இவங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டாலின் இருக்காங்க. அத்தனை பேர்த்து கையிலையும் என் பலூன்ஸ் போகுது. எத்தனை பசங்க கையில பலூன்ஸ் வச்சிருந்தாலும் அந்த பலூன்ஸ் கொண்டு பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. பொண்ணுக்கு ஃப்ளையர்ஸை பார்க்குறாங்க. இருந்து சர்ப்ரைஸ் பண்ணதா, கேண்டில் லைட் டின்னரா, பாடுவாங்களா, ஃபிளாஷ் மாபா, புரியல எனக்கு. கரகரன்னு க்ரௌடு உள்ள வர ஆரம்பிச்சது. வித்தியாசமா இருக்கு, யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 30 to 45 என்கொயரிஸ் வந்துச்சு. அந்த அன்னைக்கு மட்டும் ஐ மேட் அரௌண்ட் 35,000. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ மேட் அரௌண்ட் 3.5 lakhs இன்னைக்கு பண்ணதுல மட்டும். இதை பண்ணதை சோஷியல் மீடியாவில் நான் எடுத்து ஒரு வீடியோவா போடுறேன். பீப்புள் ஸ்டார்ட் டு அப்ரிஷியேட். வாவ், செம்மையா இருக்கு இந்த கேம்பெயின். முதுல தட்டி தோத்துட்டே இருக்க ஒருத்தனுக்கு முதுல தட்டி வேற லெவல் பண்றடா நீ அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் குட். 3 மாசம் கழிச்சு ஸ்ட்ரகிள் மென்டல் ஹெல்த் நாட்டியமா நடக்கு. அப்புறம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண பார்க்கணும், யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? Surprise, impress, express the 6.in. Surprise, impress, express 6.in. நட்பின் தோழமை, உறவின் உன்னதம். அடிச்சு தும்சம் பண்ண மக்களே. 16, 17, 18 I got featured in 100+ medias. எல்லாத்துலயும் ஃபீச்சர் ஆனோம். Surprise. சக்தி, நீ வந்து கிரியேட்டிவ். உன்னால பண்ண முடியுது, என்னால பண்ணணும், எனக்கும் வேணும். யாருக்கெல்லாம் இந்த ஐடியா எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி இதை கத்துக்கிறது? நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? யாருக்கெல்லாம் இது வேணும்? வீணு கமெண்ட் பண்ணுங்க. வி உங்க நோட் எழுத போறீங்க. லேட்டரல் திங்கிங், எட்வர்ட் டி போனோ. லேட்டரல் திங்கிங். ஓகே, ஸோ மக்களே, எகெயின் நான் 13 வருஷம் மெட்ராலஜி இருந்திருக்கேன். மெஷர்மெண்ட் கோர் வந்து வேற ப்ராசஸ். ஓகே, மார்க்கெட்டிங் தெரியாது, கெரில்லா மார்க்கெட்லாம் தெரியாது, படிச்சோம். நீங்க பண்ற அத்தனையும் படிக்கலாம் தெரியுதா? என் பிராண்டுக்கு பண்ணேன், நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு பண்ணேன், அவங்களும் நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிரான்ச்சுக்கு பண்றதுக்கு ஆரம்பிச்சு கெரில்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரிலாம் கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க? ஒரு ரெஸ்டாரண்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரி கேம்பெயின்ஸ்லாம் பண்ணுவாங்க? கேண்டில் லைட் டின்னர், கம் as to pay as one, ரொமான்டிக் டின்னர், சர்ப்ரைஸ் கேக்கு, இதெல்லாம் பண்ணுவாங்களா? பேரா வந்தா ஃப்ரீ, பேரா வந்தா 50%, செந்த ரோசஸ். புரிஞ்சுல? வேலண்டைன்ஸ் டே யாருக்கான எந்த டார்கெட் குரூப்புக்கான ஈவெண்ட் அது, டே அது? கப்பல்ஸ். ஓகே, இங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆஃபர் கொடுத்தேன்.
ஃப்ரீ பிரியாணி ஃபார் மொரட்டோ சிங்கிள். ஃப்ரீ பிரியாணி ஃபார் மொரட்டோ சிங்கிள். ஓகே, ஒரு மீம் கிரியேட் பண்ணும். இந்த மொரட்டோ சிங்கிள்ங்கிற வார்த்தை அப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஃப்ரீ பிரியாணி ஃபார் மொரட்டோ சிங்கிள் ஒரு மீம் கிரியேட் பண்ணி சென்னை மீம்ஸ்னு ஒரு மீம் பேஜில் போடுறோம். அப்போ மீம் பேஜில் போகிறதுக்கு 1500 ரூபா போட்டுனே அது நிறைய போகுது. வைரல் என்ன 1000 லைக்ஸ் இருந்தால் வைரல், நிறைய கமெண்ட் பண்ணால் வைரல். அப்போ ஸோ நிறைய கமெண்ட் நடக்குது. மச்சான் நம்ம போகலான்னு எல்லாம் பேசுகிறாங்க. நல்லா இருந்துச்சுங்கன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபா கொடுத்து அதை பூஸ்ட் பண்ணுறோம். ஸோ 3000 செலவு. ஓகே, 3 மணி டு 4 மணி ரெண்டு பிரான்ச் வச்சுருந்தாங்க. ஆழ்வார்பேட்டில் இருக்க பிரான்ச்சில் அந்த கார்னர் பார்ட்டில் 2:45 போது 20 பேர் 30 பேர் 40 பேர் ஆறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஜங்ஷன், நல்ல டிராஃபிக்கான ஜங்ஷன். போலீஸ் வந்து என்னடா நடக்குது டிராஃபிக்னு கேட்குறாங்க. ஃப்ரீ பிரியாணிக்கு சிங்கிள் பசங்க உள்ள வந்திருக்காங்க. 3 டிவி சேனல் இதை ஷூட் பண்றாங்க. நியூஸ்ல வரோம் நாங்க. நெக்ஸ்ட் டே போது 3 டிவி சேனல், என் நம்பர் ஆஃப் அவுட்ரீச், 25 பிரான்ச்சைஸ் எனக்கு வருது. வேற இன்னொரு ரெஸ்டாரண்ட், இன்னொரு கெஃபே ஒரு 40,000 செலவு பண்ணி ஒரு பேண்டை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜ் செட்டப் போட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் ரெட் கலர் ரோஸா ரெட் கலரா போட்டு பூவெல்லாம் போட்டு கேன் லைட்டா செட் பண்ணி 40,000 செலவு பண்ணி they were waiting for customers to come. வேற இங்க நான் பிரியாணி கொடுத்து உஷார் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் ஆன் ஏரியாஸ் which others have not bothered to think of. இன்னொருத்தவங்க யோசிக்காத ஒரு இடத்த நீங்க அட்டாக் பண்ண முடியுமா? Do you think this idea is awesome? இது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? ஜீன் கமெண்ட் பண்ணுங்க. ஜி ஃபார் கெத்து. ஆமா, சூப்பர். சின்ன பிராண்டுக்கு, பெரிய பிராண்டுக்கு சேலஞ்ச் சம்திங் தட் யூ ஆர் டூயிங் ஃபார் லாங்கர் டைம். நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அதை சேலஞ்ச் பண்ணுங்க. தலப்பா கட்டிக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீ we created a product called chicken bouquet, non-veg bouquet. வேலண்டைன்ஸ் என்ன பூவானவா, பூ இல்ல ஃபயர் அப்படிங்கிற மாதிரி புஷ்பா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, நோட்ல இந்த வார்த்தை எழுதிக்கோங்க. ரீபர்பஸ். ஓகே, இது ஒரு வீடியோ எடுத்து ஒரு இதுக்குள்ள போடுறோம், இந்த ஃபுட்டி குரூப்ல ஒன்று போடுறோம். அப்புறம் ஒரு ஆட் மட்டும் ரன் பண்றோம். ஒரே நாள் அந்த 13th to 14th அந்த ஒரு நாள் we sold 750 chicken bouquets. 250 ரூபா ப்ராடக்ட். பொக்கே ஆஃப் சிக்கன் யாருமே பண்ணலையே. இந்த ஐடியா கெத்து நினைக்கிறீங்களா? ஜீனு கமெண்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் சம்திங் that you are doing for a longer time. மக்களே, இங்க நம்ம அத்தனை பேர் கஷ்டப்படுறது எது தெரியுமா? பிராண்ட் அவேர்னஸ். நீங்க பண்ற பிசினஸ எவ்வளவு லட்சம் பேர் பண்றாங்க கமெண்ட் பண்ணுங்க. சும்மா சொல்லுங்களேன், எவ்வளவு பேர் பண்றீங்க நீங்க பண்ற பிசினஸ? நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு பேர் பண்றாங்க நீங்க பண்றத? லட்சக்கணக்கான பேர். 50 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், கோடான கோடி இல்ல. இப்போ துணிக்கடை ஆடி மாசம் ஆஃபர்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் தோணுது? ஏன் இத்தனை பேர் போத்தீஸ் கமெண்ட் பண்றீங்க? துணிக்கடை ஆடினா போத்தீஸ் இத்தனை பேர் ஏன் கமெண்ட் பண்றீங்க? ஏன்னா ஆடினாலே போத்தீஸ் தான்பாங்க உங்களோட ஆட் கேம்பெயின். ஏன் அவங்க ஆட் போட்டுக்கிட்டே இருக்காங்க? சரவணா ஸ்டோர்ஸ்க்கு இதுக்கு இத்தனை விளம்பரம்? அதான் எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்கு தெரியுமே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குன்னு தெரியுமே. அப்புறம் ஏன் விளம்பரம்? ஸ்டெபிலைசர் என்ன பிராண்ட் மக்களே? ஸ்டெபிலைசர் என்ன பிராண்ட் உங்களுக்கு தோணுது? ஏன் இத்தனை பேர் வீகன் கமெண்ட் பண்றீங்க? திஸ் இஸ் கால்ட் பிராண்ட் அவேர்னஸ். டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு தோணணும், நான் இதை வாங்கணும்னா இதான் வாங்க போறேன்னு உங்களுக்கு நிறைய பிராண்ட் தோணும். நீங்க உங்களை வந்து கார் வாங்கணும்னு சொன்னா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க, இந்த கார் தான் வாங்க போறேன்னு முடிவு பண்ணிருப்பீங்க. ஃபோன் வாங்கினா இந்த ஃபோன் தான் வாங்க முடிவு பண்ணிருப்பீங்க. இது என்னது டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு உட்கார்றது. டிராவல் பண்ணணும்னா எந்த ஊருக்கு போறோம்னு கேட்டா நீங்க ஒன்று முடிவு பண்ணிருப்பீங்க, ஏன்னா அது உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு. அப்போ உங்க பிராண்ட் டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கணும் இல்ல கஸ்டமர் கிட்ட.
நீங்க ஏன் பிசினஸ் பண்ணலன்னா ஏன்னா டாப் ஆஃப் த மைண்ட் இல்லை, நம்ம பண்ணல. ஓகே, எனக்கு எதுவுமே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு கீவேர்டே கிடையாது. யாருமே தேடல, சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒன்று இல்லை. 2009 சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒன்று இல்லை. மிட் நைட் கேக் பொக்கே டெலிவரிக்கு அதில் என் பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ சர்ப்ரைஸ்னா என்ன, மிட் நைட்டில் கேக்கு பொக்கேன்னு டெலிவரி பண்ணால் அதான் சர்ப்ரைஸ். அதோட வேல்யூ எவ்வளோ, 700 ரூபா. நான் 4000 ரூபாய்க்கு அதோட பாட்டு பாடுவாங்க, கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கர் வருவாங்கன்னு விற்கணும். ஓகே, ஸோ நான் அங்கேருந்து சென்னை வரும்போது ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் ஆன் மார்க்கெட்டிங். மோர் தென் அவேர்னஸ், ஐ ஹேவ் டு எஜுகேட் த மார்க்கெட். இப்படி இருக்குன்னு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நான் நிறையா செலவு பண்ணணும், என்கிட்ட காசு இல்லை. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டார்டட் டு கிரியேட் ஸ்டோரிஸ். ஓகே மக்களே, இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் அது 2 ஒரிஜினல் ஐடியா, என் ஐடியா, இது சுத்த ஐடியா. ஓகே, 2016 மேன் குயின் சேனல் ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு, யூஎஸ்ல ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கால்டு, இந்த ப்ராடக்ட் இஸ் கால்டு ஃப்ரீஸ் மாப். இதுக்கு முன்னாடி ஓகே, மேன் குயின் சேலஞ்சுன்னு ஒரு பாட்டை போட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது தெரியுது, வாவ் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு. பாண்டி பஜார் இப்போ ஸ்மார்ட் ஸ்ட்ரீட்டு, அப்போ வந்து கார் ஃப்ரீ சேல் நடக்கும், பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஆர் பர்ஃபார்மிங், சர்ப்ரைஸ் பிளானஸாக வி ஆர் பர்ஃபார்மிங். அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வெளியில் இருக்க நிறையா மக்கள்லாம் இருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு, நம்ம ஏன் மேன் குயின் சேலஞ்ச் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் நின்று அண்ணா அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் நிற்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி அவள் இதை பண்ண வச்சான். என்ன செலவாச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன செலவு? மக்கள் நிற்கிறாங்க, அப்படியே என் ஃபோனில் எடுக்கிறேன், இதை நான் தான் ஷூட் பண்ணேன், நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். தம்மா சார் கேமரா, ஃபோன் கேமரா, ஃபாண்ட்டு பாருங்க, ஏரியல் ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி எடிட் பண்ண கூட தெரியாது. நீங்க என்ன சொல்றேன்னு புரியுதா? இன்னொரு கேம்பெயினை சுட்டு பண்ண என்னோட அவுட்கம் என்ன தெரியுமா? டெக்கான் குரோனிக்கல்ல ½ பேஜ் ஆர்டிக்கல், என் போட்டோ போட்டு என் பிராண்டு போட்டு நான் தான் மேன்கின் சேலஞ்ச் கண்டுபிடிச்ச மாதிரி திருடின கேம்பெயின் இது, சுட்ட கேம்பெயின் இது, இன்ஸ்பயர் ஆன கேம்பெயின் இது. Do you think this is awesome? Do you think this is கெத்து? இந்த 0 செலவு பண்ணி 3 லட்சம் ரூபா ஒர்த் ஆஃப் கேம்பெயின் எடுத்திருக்கு. ஜீனி கமெண்ட் பண்ண மகளே, if you think this is கெத்து. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? யாரெல்லாம் இதுக்கப்புறம் மேன்கின் சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் என்ன டேக் பண்றக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் கேம்பெயின் ஒன்று காமிச்சன்ல, கீப் காம் அண்ட் ரெஸ்பெக்ட் போலீஸ், ஒரு என்ஜிஓ அண்ணா நகரை சுற்றி இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதை பண்ணாங்க. அண்ட் இனிஷியேட்டிவ் பை 6.in போட்டு கேம்பெயின் பண்ணாங்க. ஒரு மார்க்கெட் இருக்கு, ஒரு மார்க்கெட்டரோட பெரிய போதனை தெரியுமா? உங்க கேம்பெயினை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு அது நடந்துச்சு. புரியுதுல்ல நான் சொல்றது? ஐ மேக்கிங் சென்ஸ்? யாரெல்லாம் க்ரௌட் வச்சிருக்கீங்க நீங்க பண்ணலாம். யாரெல்லாம் ஃபேஷன் இருக்கீங்க, ஃபேஷன், சலூன், ஃபிட்னஸ், அதாவது பீப்புள் தான் உங்க ப்ராடக்ட்டுங்கும்போது யாரெல்லாம் இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லை. நீங்க சாரி விற்கிறீங்க, குர்த்தி விற்கிறீங்க, ட்ரெஸ் விற்கிறீங்க, பொட்டிங் ரன் பண்றீங்கன்னா ஒரு 4 பேர்த்து அழகா ட்ரெஸ் பண்ணி உங்க கடைக்கு வெளில நிக்க வைங்க. எல்லா டிராஃபிக் சிக்னல் உங்களுக்கு வந்து ரன்வே. புரியுதா? பாடி பில்டர்ஸ் ஜிம் ரன் பண்றாங்க, ரோட்ல வந்து நில்லுங்க ஃபிட்னஸ் போட்டு. சிறப்பா சம்பவமா? கெரில்லா மார்க்கெட்டிங் 100x ரீச். கெரில்லா மார்க்கெட்டிங் 100x ரீச்.
ஓகே, ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் இஸ் ஃபவுண்டேஷன். ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நீங்கள் டெய்லி பண்ணுவீங்க. கெரில்லா மார்க்கெட்டிங் 3 மாதத்துக்கு ஒன்று அடிப்பீங்க, பக்குன்னு பிரிச்சுக்கிட்டு போகும். பக்குன்னு பிரிச்சுக்கிட்டு போகும். ஓகே மக்களே, யூ ஹேவ் டு ஷேம்லெஸ்லி மார்க்கெட். வெக்கமேலாம் மார்க்கெட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இங்க வந்திருக்கிறது 5000 பணம் பண்றதுக்கு இல்ல. இங்க வந்திருக்கிறது இஸ் டு கிரியேட் அன் இம்பாக்ட், இஸ் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். அடிச்சு ஓட விடணும். என்னால பண்ண முடியாது, என் மூஞ்சி காமிக்க முடியாது, வராதீங்கிறேன், பண்ணாதீங்கிறேன். ஒன்லி யூ கேன் சேஞ்ச் யுவர் பிஸ்னஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை. ஓகே, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம், கோர்ஸ் அட்டன் பண்ணுறோம், பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் உங்கள் உள்ள மாறலாம், ஒன்றுமே மாறாது. உங்கள் பிராண்டை உங்களை விட யாரும் மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எனக்கு அமுச்சுட்டு மார்க்கெட் பண்ண சொன்னால் நான் ஏன் பண்ணுறேன், உங்களுக்கே அக்கறை இல்லை. ஏஜென்சி கொடுக்குற தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏஜென்சி என்னை ஏமாத்திட்டான். உங்களோட கோர் இஸ் டு பிரிங் இன் ரெவன்யூ. அந்த மார்க்கெட்டிங்கே தெரியலன்னா என்ன பண்ண போறோம் நம்ம? ஷேம்லெஸ்லி மார்க்கெட் பண்ண முடியுமா நம்ம? எஸ், எம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஷேம்லெஸ்லி மார்க்கெட், வெக்கமேலாம் மார்க்கெட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மக்களே, நான் வந்து ஒரு ஆட் காப்பி, அடுத்து வர ஆட் காப்பி நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இப்படிதான் கேம்பெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ஆட் காப்பியோட பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சேல்ஸ் டீமை ரெக்ரூட் பண்றேன். சேல்ஸ் டீமுக்கு நான் இப்போ ஒரு ஆட் காப்பி எழுதிருக்கேன். நான் அந்த ஆட் காப்பி படிக்க போறேன் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் வேணும் அது? ஆட் எப்படி எப்படி ஆட் எழுதுற சக்தி எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. Alright. And this is the first time that I'm showing something like this. ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவலாக உங்க மூஞ்சி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படிங்கிற ஆட் காப்பி. இது என்னன்னா சேல்ஸ் ஆட் காப்பி. இந்த சேல்ஸ் ஆட் காப்பியில் நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் ரோலில் இருக்கீங்களா, வாயுள்ள போல குறைச்சிக்கும், 3% இன்சென்டிவ் அண்ட் கன்வர்ஷன், இதெல்லாம் வந்து என்னோட ஆட்ஸ். அதே இப்போ ஒரே ஒரு ஆட் மட்டும் தான், ஒரே வீடியோ மட்டும் தான் வெளில போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நான் இன்னும் ஷூட் பண்ணல, பட் திஸ் இஸ் ஹவ் ஐ எம் டூயிங். திஸ் இஸ் கெரில்லா பிஸ்னஸ். சம்பாதிச்ச முதல் பணம் சேல்ஸ் டீமுக்கு தான். முன்னாடி 3 பேர் இருந்தாங்க, இப்போ நாங்கள் உழைச்சி 25 பேர் ஆயிருக்கோம். காலையில் வந்தோமா, 4 சேல்ஸ் கால் பேசணுமா, இன்சென்டிவ் எடுத்தோம்னு போயிட்டே இருப்போம். இப்படி நாங்களே நேரடியாக சேல்ஸ் டீமை ஹேண்டில் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையினாலும் உடனே கண்ணில் பட்டுருது. இந்த வாழ்க்கை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாட் லீட்ஸ், கன்வர்ஷன், இன்சென்டிவ், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? யாரெல்லாம் இந்த ஆட் காப்பி சிறப்பாக இருக்கு நினைக்கிறீங்க? இது 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 ஓடுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இது ஒர்க்கான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? டபுள்யூன்னு கவுண்ட் பண்ணுங்க. இது ஒர்க்காக நினைச்சீங்க, டபுள்யூன்னு கவுண்ட் பண்ணுங்க. நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போஸ்டர் போட்டேன். என்ன என்ன மாத்துன்னு சொல்றேன், என்ன மாறுன்னு சொல்றேன். நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போஸ்டர் போட்டேன். மக்களே, நீங்க ரெக்ரூட் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏஜென்சி கிட்ட போனோம்னா 25,000 சம்பளத்துக்கு you have to pay 25,000. 25,000 சம்பளத்துக்கு 8.33% பே பண்ணா ஏஜென்சிக்கு 25,000 பே பண்ணணும். நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்க காட்டுப்பாக்கம் பூந்தமல்லியில இருந்து ஒர்க் பண்றீங்களா, நீங்க டிராவல் இவ்வளவு நேரம் போயிட்டு வரீங்களாங்கிற அந்த வீடியோ இட் வென்ட் 2 million. ஓகே, ஐ காட் 2000 ரெஸ்யூம்ஸ். 2000 ரெஸ்யூம்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஓகே, 100 பேர் வாக்கின் சொன்னாங்க, 8 பேர்த்து உள்ள ரெக்ரூட் பண்ணணும். ஸோ ஐ சேவ்ட் மணி. புரியுதா? இப்போ வந்து
ஹே மாலினி ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, உன் இன்ஸ்டாகிராம் சக்தி நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, உன் இன்ஸ்டா கண்டென்ட் சரியா போல, வெப்சைட்ல பிசினஸ் நடக்கல, மொத்தம் பிசினஸ் நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறிடுமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. இது புரியுதா? இந்த அட்காவே புரியுதா? இந்த உயர்ல மட்டும் இருக்காது, போயிடும். எஸ். ஸோ இதெல்லாம் வித்தியாசமா நான் கேட்பேன். சும்மா ஒரு போஸ்டர் போட்டு பண்ணாம கெரில்லாவை யோசிக்கிறது, அன்கன்வென்ஷனல் யோசிக்கிறது. யூசியும் கமெண்ட் பண்ண மாதிரி அன்கன்வென்ஷனல். இதெல்லாம் அடுத்த ஆட்ஸ் வரப்போகுது, நீங்க பார்க்க போறீங்க இதெல்லாம். கெரில்லா மார்க்கெட்டிங் தரமா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜீன் கவுண்ட் பண்ணுங்க. ஜி ஃபார் கெரில்லா. சூப்பர் சக்தி, வைரல் கேம்பெயின்ஸ் தரமா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. ஓகே, 90 minutes 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். மக்களே 499 rupees எனக்கு பே பண்ணீங்க. நான் வந்து 5 மணி நேரம் கான்டென்ட் டெலிவரி பண்ணியிருக்கேன் லைவ்ல. 5 மணி நேரம் வேல்யூ எட் பண்ணியிருக்கேன். பியூர் வேல்யூ. Do you think this is worth நினைக்கிறீங்களா? வர்த் வர்மா. நன்றி, தேங்க்யூ மாமே, நன்றி, தேங்க்யூ. சிறப்பு. ஸோ அடுத்தது இங்கிருந்து டிரான்சாக்ஷன். ஸோ நார்மல் எப்படி இருக்குன்னா கோர்ஸ் வந்து அப்படியே பிரியும். இது நடக்குது அப்படியே அப்செல் போகும். பட் அது கிடையாது. நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அடுத்து அப்செல் பண்ண போறோம். மக்களே டெக்னிக்கலி த கோர்ஸ் இஸ் டன். 0 ரூபி மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஓவர். அடுத்து வந்து அப்செல் பண்ண போறேன். 9 days மென்டரிங் ப்ரோக்ராம் பத்தி பேச போறேன். 9 days மென்டரிங் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்க இங்கிருந்தே போயிடலாம். நான் 0 ரூபி மார்க்கெட்டிங் வச்சு பொழைச்சுக்கிறேன்னா அஃப்கோர்ஸ் தட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் யுவர் ரெவன்யூ. நோ டவுட். 0 ரூபி மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். நோ டவுட். எனக்கு இன்னும் கொஞ்சம் கைடடா, எனக்கு டிஜிட்டலா எல்லாமே வேணும், எல்லா சிஸ்டமும் வேணும், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் 90 days மென்டரிங் ப்ரோக்ராம் பத்தி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னா 19 கவுண்ட் பண்ணுங்க. I want to know about 90 days. I want to scale. I want to get award stage. I want to have all the impact, implement. பண்ணலாமா? ஓகே. ஸோ செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபீட்பேக் இது இருக்கு, கேள்வி இருக்குன்னா நீங்க செஷன்ல வெயிட் பண்ணலாம். அந்த கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கடையை மூட போறேன். 11-12 ஆக போகுது இன்னைக்கு. ஓகேவா? தெளிவா இருக்கா? எஸ். ஸோ விற்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன கொடுக்க போறேன், என்ன பிளான் வைக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் முன்னாடி யாரெல்லாம் லைவ்ல அட்டன் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த 3 புக் வந்துடும். என்னோட 3 புக் வந்துடும். பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்துடும். 0 கெரில்லா மார்க்கெட்டிங் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண கேம்பெயின்ஸோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் வந்துடும். 3வது இது வந்துடும். 101 கெரில்லா மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் இன்டர்நேஷனல் நம்ம பண்ண கேம்பெயின்ஸும் வந்துடும். ஓகேவா? எஸ். ஸோ மக்களே நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னா, உங்க பிஸ்னஸோட ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டேக் யுவர் நோட் புக், பென். நான் இப்போ சொல்ற கேள்வியை எழுத போறீங்க. அதுக்கு நீங்க ரேட்டிங் கொடுக்க போறீங்க. 1 to 5 கொடுக்க போறீங்க. 0 to 1 கொடுக்க போறீங்க. ஒரு மார்க் போட போறோம். அடுத்த ஒரு வாரம் உங்களோட வேலை என்ன, அந்த மார்க்குக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். புரியுதா? எடுத்துக்கலாமா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமா? பிஎஸ் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, என் பிசினஸ் என்ன பிரச்சனை இருக்கு, உங்க பிசினஸ் என்ன பிரச்சனை நான் சொல்ல போறேன். ஜோசியம் பார்க்க போறோம் உங்க பிசினஸ். ஓகே, ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு, நீங்க கோர்ஸ் வாங்க போங்க. ஆனா இதுதான் உங்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமோட அவேர்னஸ்ல கொண்டு வந்துட்டோம்னா, ஓகே எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம மாறிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் மக்கள்? உங்க பிசினஸ்ல உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன நினைக்கிறீங்க? போதுமான லீட்ஸ் இல்லைங்கிறதா? சக்தி, எனக்கு போதுமான லீட்ஸ் இல்லை.
போன மாசம் நான் 1000 கால் பேசியிருக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னே தெரியல. 100 தான் வந்துச்சு, 10 தான் வந்துச்சு. போதுமான லீட்ஸ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா 0ன்னு கவுண்ட் பண்ணுங்க. லீட்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 1ன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க நோட் புக்ல பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு போட்டு 1ன்னு போட்டு நாட் இனஃப் லீட்ஸ், போதுமான லீட்ஸ் இல்ல எழுதிக்கோங்க. இதுக்கு ரேட்டிங் கொடுங்க, 0 1ன்னு போட்டுக்கோங்க, வாட் எவர் ரேட்டிங் இட் இஸ். என் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, என் சர்வீஸ் செம்மையா இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா இப்போ வர சின்ன பசங்களாம் வீடியோஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பிசினஸ் நடக்குது, ட்ராக்ஷன் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ரன் பிசினஸ். ஆனா எனக்கு பண்ண முடியல. லீடு கொண்டு வரணும், பண்ண முடியல. பண்ண முடியலன்னா 0 கவுண்ட் பண்ணுங்க, பண்ண முடியுதுன்னா 1 கவுண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு யூஸ் இன்ஸ்டாகிராம் எஃபெக்டிவ்லி. இப்போ வரைக்கும் பண்ணல, 0. வாட் எவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், லிங்க்டின்னாலும் ஓகே தான். இஃப் யுவர் ஆடியன்ஸ் ஆர் இன் லிங்க்டின், லிங்க்டின் எஸ். ஓகே, லீடு வரல, இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணிக்கல. ஸோ இதெல்லாம் என்ன அவேர்னஸ். சேல்ஸ் நடக்கணும்ல, மணி மேக்கிங் மிஷின். எங்கிட்ட வெப்சைட் இருக்கு, சேல்ஸ் நடக்கல. வெப்சைட் இருக்கு, 0 பிசினஸ்னா WO கவுண்ட் பண்ணுங்க, WO. எங்கிட்ட வெப்சைட்டே இல்லைன்னா NWன்னு கவுண்ட் பண்ணுங்க, நோ வெப்சைட், வெப்சைட்டே இல்லை. வாட்ஸ்அப்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்கொயரி வருது, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் விற்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் விற்கிறோம், தெரிஞ்சவங்க தான் வித்துட்டு இருக்கோம். இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் நம்மகிட்ட பொருளே வாங்கல அப்படின்னா NMன்னு கவுண்ட் பண்ணுங்க, நோ மணி. இதோட ஒரே மாத்திரை என்னன்னா ஃபனல்ஸ். ஐ வாண்ட் ஃபனல்ஸ். ஃபனல்ஸ் வேணும்னா, பிசினஸ்ல ஃபனல்ஸ் வேணும்னா, ஃபனல்ஸ்னாலே என்னன்னு நேத்து தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. எத்தனை பேருக்கு ஃபனல்ஸ் என்னன்னு நேத்து தான் தெரிஞ்சுச்சு? எஃப்னு கவுண்ட் பண்ணுங்க. நேத்து தான் எனக்கு ஃபனல்லே என்னென்ன புரிஞ்சுது, என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லை. ஓகே மக்களே, யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்களோ, யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க, பீன் கவுண்ட் பண்ணுங்க. பி ஃபார் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட் விற்கிற அத்தனை பேரும் your website should be D2C. சர்வீஸ் பண்ற அத்தனை பேரும் you should have a lead magnet or a tripwire or an appointment booking funnel. சர்வீஸ் பண்றவங்க லீட் ஃபனல் LFன்னு கவுண்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்றவங்க D2Cன்னு கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை, வேற வழியே கிடையாது. ஃபனல்ஸ் இல்லைன்னா 0. உங்க நோட் புக்ல ஐ டோன்ட் ஹேவ் ஃபனல்ஸ் அப்படின்னு தெரியல, 0. ஃபனல்ஸ் இருக்கு 1. புரிஞ்சா? தெளிவா இருக்கா? எங்கிட்ட ஆட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இல்லவே இல்லை சக்தி. நான் என்ன பண்றேன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு அதை பூஸ்ட் பண்றேன். எனக்கு மேல ஒரு 5 அவேர்னஸ் கேம்பெயின் இருக்கணும், அதுக்கப்புறம் ரீடார்கெட்டிங் கேம்பெயின் இருக்கணும், அதுக்கப்புறம் கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் இருக்கணும், எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு ரன் பண்றேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆட் ஸ்ட்ராட்டஜி, 0ன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஆட் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா 1ன்னு கவுண்ட் பண்ணுங்க. ப்ரூவன் சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ஒரு 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 டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன். டெக்ஸ்டைல் பிசினஸ்க்கு இதெல்லாம் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. இதை தூக்கி அப்படியே ஃபிட் பண்ணா நான் ஓடிடுவேன். நான் ஆஃப்லைன்ல பிசினஸ் பண்ணிருக்கேன், என் பிசினஸ் ஆன்லைன்ல கொண்டு போகணும். அப்போ ஆன்லைனுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதை எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என் பிசினஸ் ஓடிடும். எனக்கு ப்ரூவன் சிஸ்டம்ஸ்னால என்னன்னு தெரியலனா 0ன்னு கவுண்ட் பண்ணு. என்னது ப்ரூவன் சிஸ்டம்? ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் யுவர் காம்படிட்டர்? உங்களுக்கும் உங்க காம்படிட்டருக்கு என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு? எனக்கு என்ன டிஃபரன்சியேஷன்? அதே தான், அவங்க ப்ராடக்ட் மாதிரி தான் என் ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இல்லைன்னா 0ன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ யூஎஸ்பி.
ஹவு டு யூ அக்வயர் கிளைண்ட்ஸ் ரைட் நோ? இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் உங்களோட இதுக்குள்ள எப்படி கிளைண்ட்ஸ் வராங்க? வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ரெஃபர்ல மட்டும்தான் வராங்கன்னா WOMனு கவுண்ட் பண்ணுங்க. WOM. என்னை சுற்றி நீங்கள் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 கேள்வி கேட்டிருக்கோம் மக்களே. அவுட் ஆஃப் 7 வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? 7 போட்டிருக்கோம். 0 1 0 1 போட்டிருப்போம். இந்த 7த்துக்கு நம்ம எழுதணும்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம்? 1 0 3. கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் எவ்ரிவன் டு கமெண்ட். மக்களே, திஸ் இஸ் அ ஃப்ரீ அசஸ்மெண்ட் ஃபார் யூ. நான் இப்போ உங்களை அசஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். உங்களை எடுக்க சொல்கிறேன். ஏன் 1 2 3 3 5 7. சூப்பர் சூப்பர், ஹைலி அப்ரிஷியேட். இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன இந்த 7 ப்ராப்ளம், ஹவு லாங் ஆர் யூ ஃபேசிங் த ப்ராப்ளம்? ஹவு லாங் ஆர் யூ ஃபேசிங் த சேலஞ்ச்? இப்போ நான் சொன்ன இந்த 7 பிரச்சனையை எவ்வளோ மாசமா எவ்வளோ வருஷமா ஃபேஸ் பண்றீங்க? மந்த்ல போடுங்க. 1 month, 11 months, 2 years, 5 years. Just now started. Many years. மக்களே, if the problem is sorted out much earlier, எவ்வளோ பணம் பண்ணியிருப்போம்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 90 days ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் நான் மருந்து கொடுத்துட்டேன். சால்வ் பண்ணியிருந்தா எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருப்பீங்க? லாஸ்ட் 1 year நீங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருப்பீங்க? 50 லட்சம், 15 லட்சம், 5 லட்சம், 3 கோடி. நான் சொல்றேன், இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருந்தான். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரிஞ்சாச்சு, மல்டிபிள் லீட் ஃபனல்ஸ் வந்துச்சு, வெப்சைட் இருக்கு, ஆட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ப்ரூவல் சிஸ்டம் இருக்கு. உங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராசஸும் ரெடியா டேபிள்ல இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற சொல்லி இருக்கு, ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. 1 கோடி, 25 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 50 lakhs, 25 lakhs. Is this problem still affecting your business? இப்போ நான் சொன்ன 7 ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா? பீனு கவுண்ட் பண்ணுங்க மக்களே. என் பிசினஸ் செம்மையா அஃபெக்ட் பண்ணுன்னா பீனு கவுண்ட் பண்ணுங்க. சக்தி, பிஃபோர் லாக்டவுன் என் ரெவன்யூ சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. கம்யூனிட்டி நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் ரொம்ப ஸ்லோவா போகுது. எனக்கு வந்து இப்போ there is no growthனே தோணுது. I feel stagnant. I'm stuck. growth இல்ல நினைச்சீங்கன்னா GLன்னு கவுண்ட் பண்ணுங்க. growth இல்ல, GL. there is no growth. I'm stuck at 50,000 rupees. I'm stuck at 3 lakhs. பிசினஸ் க்ரோ ஆகல, பிரச்சனை. உள்ள தேவையான ரெவன்யூ வரல, பிரச்சனை. ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்தோம், அந்த சம்பளத்தை விட்டு பிசினஸ்ல வந்ததுக்கான பர்பஸே we thought we'll have more time to spend with my family அப்படின்னு தான் வந்தோம். ஆனா this is impacting my personal life. இந்த பிரச்சனை என் பர்சனல் லைஃப் இம்பாக்ட் பண்ணுதுன்னா பீனு கவுண்ட் பண்ணுங்க.